நம்ம கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறான், பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரிங்கள் சொல்லி ஹல்லேலூயா. மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வந்திருக்கிறோம், ஆனந்த சத்தத்தோடு சந்நிதி முன் வந்திருக்கிறோம். எனவே எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் நம்மை தாழ்வில் நடக்கும் தேவனை ஹல்லேலூயா கர்த்தரை ஏகமாய் துதிங்கள் சொல்லி ஹல்லேலூயா கடந்து வருகிறதற்காய் தூதர்களே முன்னோடிகளே தேவனை துதியுங்கள். பரலோகத்தை ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் அவர் ராஜாதி ராஜன் சொல்லுங்க. நீர் ஆட்சி செய்கிறவர் ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்க போகிறவர், எங்களை வழி நடத்த போகிறவர் ஆண்டவரே, எங்களுக்கு துணை நிற்கிறவர் ஆண்டவரே.
தட்டி அவருக்கு நன்றி செலுத்துவோமா? Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Hallelujah. 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 அவர் நல்லவர். ஆமென். அவர் நம்மோடு வரப்போகிற ஒரு ஆண்டவர். அவர் நம் மத்தியிலே வாசம் பண்ண போகிற ஆண்டவர். பல கடைசி வரையில் எப்படி சொல்லுது? பரலோகத்தை பரிசுத்தர்கள் நம்மை கொண்டு பரலோகத்தை நிரப்ப போகிற ஒரு ஆண்டவர். ஹல்லேலூயா. வேறு ஸ்லாக்கியப்பட்ட ஒரு தேவஜனம் நாம். ஆமென். ஆண்டவர் நம்ம எவ்வளவாய் நடத்தி வருகிறார். அந்த ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்தி வருகிற கிருபையை நினைத்து அவருக்கு நம்ம நன்றி செலுத்திக் கொண்டே இருக்கணும். உட்காருவோமா? இந்த தெய்வத்திற்கு, இந்த ஆண்டவருக்கு இன்னொரு பெயர் உண்டு. அவர் அதிசயமானவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்த, இந்த வரைக்கும் நடத்திட்டு வந்த ஒவ்வொரு நாளையும் நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லாமே அதிசயமாயிருக்கும். ஹல்லேலூயா. அவர் அதிசயமானவர். ஹல்லேலூயா. ஒருத்தர் எல்லாரும் வாயை திறந்து சொல்லாமே, அவர் அதிசயமானவர். எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை நிந்தைகள் வந்தாலும், எத்தனை அவமானங்கள் வந்தாலும், என்னதான் நடந்தாலும் அவர் எப்படிப்பட்டவர்? சத்தமா சொல்லாமே, அதிசயமானவர். அவர் சொல்ல கடல் ரெண்டாய் பிளந்ததாம். ஆமென். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு பாடலை கரங்களை தட்டி உற்சாகமாய் பாட போகிறோம். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர். அவர் ஒன்றும் இல்லாமல் இருந்து ஒன்றை உருவாக்குகிற தேவன். அவருக்கு உதவி செய்வதற்கு ஆள் தேவையில்லை. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோமா? ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் வாழ்பவர். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், கரங்களை தட்டி உற்சாகமாய், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். அவருக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். நீ பூச்சு விட்டால் கடலே பிளந்து நிற்கும். நீ சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். நீ மூச்சு விட்டால் நாமும் அதிசயம் கடலே பிளந்து தெய்வத்தை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நீ சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். உமக்கு உதவி தேவை. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? நீ பெரியவர் ஆண்டவர். கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். காற்றை அனுப்பி கரியை கொடுப்பி, கல்லை பிளந்து தண்ணி தருவி. ஒரு காற்றை அனுப்பி காடை கொடுப்பி, கல்லை பிளந்து தண்ணி தருவி. உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒரு வார்த்தை சொன்னா எல்லாம் மாறி போகும். என் தெருக்கள் எல்லாம் தூரம் ஓடி போகும். ஒரு வார்த்தை சொன்னா எல்லாம் மாறி போகும். என் நெருக்கமெல்லாம் தூரம் ஓடி போகும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒருவராய்
அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர், ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர், உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும், உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஹalleluya, ஹalleluya. அவர் பெரிய ஆண்டவர். ஆமென். அவர் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்குமா? ஹalleluya. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு முறை கடல்ல பெரிய இரைச்சல் உண்டாயிருச்சாம். ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம் என்று சொல்லி அங்கலாய்த்த நேரத்தில் ஆண்டவர் சொன்ன ஒரே வார்த்தை, இறையாதே அமைதலாயிரு. அவர் அதிசயங்களை செய்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் பல சூழ்நிலைகளை இறைந்து கொண்டிருக்கிற, அங்கலாய்த்து கொண்டிருக்கிற வேளையில அவர் அதிசயமானவராய் எத்தனை முறை இறையாதே அமைதலாயிரு என்று சொல்லி காற்றிற்கும் கடலையும் அதட்டி நம்மை வழி நடத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனையோ முறை சிங்கங்கள் நம்மை சேதப்படுத்த நினைத்திருக்கலாம், எத்தனையோ முறை அக்கினி ஜுவாலைகளுக்கு நடுவில் நாம் போக நேரிட்டிருக்கலாம். நாம் சேதப்படாதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாத்தாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துன்மார்க்கருடைய கை நம்மை ஆட்கொள்ளாதபடிக்கு எல்லாவற்றிலும் இருந்து நம்மை மீட்டது மாத்திரமல்லாமல் நம்மை போஷித்தாரே. இன்னொரு முறை இந்த வரிகளை பாடுவோமா? நீர் காற்றை அனுப்பி காடையை கொடுத்து, ஹல்லேலூயா, ஒன்றுமே இல்லாத இடம் இப்படி ஒரு அதிசயம் நடக்குமா? He will provide. ஆண்டவரே, ஒன்றுமே இல்லை, என் வாழ்க்கையில் ஒரு வித்தியாசத்தை நான் பார்க்க வேண்டுமே, நடக்குமா? அவர் செய்கிறவர், அவர் அதிசயமானவர். அவர் கல்லை பிளந்து தண்ணீரை தருகிற ஆண்டவர், மாறாவின் நீரை மதுரமாய் மாற்றுகிற ஒரு ஆண்டவர். கசப்பான சூழ்நிலையா இன்று எல்லாவற்றையும் மாற்ற போகிறார். அவர் அதிசயமானவர். காற்றை அனுப்பி காடை கொடுப்பி, கல்லை விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் தன்னை தருவி, காற்றை அனுப்பி காடை கொடுப்பி, கல்லை பிளந்து குடிக்க தன்னை தருவி, உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை விசுவாசத்தோடு சொல்லுகிறேன். கரத்தின் வல்லமை, உம்முடைய கரம் குறுகி போகவில்லை ஆண்டவரே. நீ எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற ஒரு ஆண்டவர். கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும், ஒரு வார்த்தை சொன்னால் ஆண்டவரே எல்லாம் மாறி, வாழ்க்கையின் சூழ்நிலைகள் மாறி போகுமே, நெருக்கமெல்லாம் தூரம் ஓடி போகும், ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாம் மாறி போகும், என் நெருக்கமெல்லாம் தூரம் ஓடி போகும், உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், என் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும், உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்கு உதவி தேவையில்லை. அவர் பராக்கிரமுள்ள ஆண்டவர். நம்ம இந்த மட்டும் நடத்தி வந்திருக்க அவருக்கு இன்னொரு பெயரும் உண்டு. அவர் ஆல்மைட்டி காட், சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. Nothing is impossible for your Lord. எல்லாவற்றையும் அதினதின் காலங்களிலே நேர்த்தியாய் செய்து கொண்டிருக்கிற ஒரு ஆண்டவர், எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து கொண்டிருக்கிற ஒரு ஆண்டவர். எல்லாரும் எழுந்து நின்று அந்த ஆண்டவரத்தில் இன்னொன்று கேட்க போகிற, ஆண்டவரே, என் வாழ்க்கையில நீர் என்னோடு இருக்கிறத நான் உணரணும் ஆண்டவரே. உம்மால் நிரப்பப்படுகிறதை நான் உணரணும் ஆண்டவரே. ஆண்டவரே, வெறுமனைக்கு நான் கிறிஸ்தவனாய் வந்துட்டு போயிட்டு இருக்கக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே, உலகத்தானை போல நான் வெறி கொள்ளாமல் ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டவனாய். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க அந்த பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட?
தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றும் என்று சொல்ல இருக்கிறார். இந்த காலவேளை கர்த்தர் ஒரு விசேஷித்தமான அபிஷேகத்தினால நம்ம நிரப்ப போகிறார். நம்ம கேட்கப்படலாம், ஆண்டவரே என்ன நிரப்போம். எல்லாரும் கண்களை மூடி ஒரு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, Lord, can you fill me this morning, Lord? ஆண்டவரே, என்னை இந்த காலவேளை நிரப்ப முடியுமாப்பா? மீட்கப்படும் நாளுக்கென்று ஆண்டவரே முத்திரையாய் பெற்ற இந்த பரிசுத்த ஆவி, இந்த பரிசுத்த ஆவியை ஆண்டவரே நான் வெட்கப்படுத்தாதபடிக்கு, துட்கப்படுத்தாதபடிக்கு இன்னொரு விசை என்னை நிரப்புங்கப்பா. உங்க ஆவியினால் என்னை நிரப்புங்கப்பா. உங்க வல்லமையினால். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்களேன். ஒரு நிமிஷம் எல்லாருடைய கண்களை மூடப்பட்டு இருக்கட்டும். அந்த தெய்வத்தை நோக்கி, ஆண்டவரே, Lord, I need to be filled with your presence this morning, Lord. இந்த காலவேளை இந்த அக்கினியினால் நான் நிரப்பப்படணும். இந்த வல்லமையினால் நான் நிரப்பப்படணும் ஆண்டவரே. Oh, we bless you, Lord. என்ன நிரப்புங்கப்பா, உங்க வல்லமையாலே என்ன நிரப்புங்கப்பா, உங்க அக்கினியாலே என்ன நிரப்புங்கப்பா, உங்க வல்லமையாலே என்ன நிரப்புங்கப்பா, உங்க அக்கினியாலே நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க. ஒரு ஜெபமாய் நிரப்பிடுங்க, விசுவாசிகள் எல்லாரும் வல்லமையாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. நிழலை தொடுவோம், சுகத்தை பெறணும், கச்சை தொடுவோம், அற்புதம் பெறணும். நிழலை தொடுவோம், சுகத்தை பெறணும், கச்சை தொடுவோம், அற்புதம் பெறணும். பேதுரு போல் என்ன நிரப்பிடுங்க, பவுலை போல் பயன்படுத்திடுங்க. பேதுரு போல் என்ன நிரப்பிடுங்க, பவுலை போல் பயன்படுத்திடுங்க. என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். காலியான ஒரு காலியான பாத்திரமாக, ஒன்றிற்கு உதவாத பாத்திரமாய் நான் வாழ்ந்த வாழ்க்கை வரணும். மூழ்கணுமே, நான் மூழ்கணுமே, ஆவியின் நதியிலே ஒரு வாஞ்சையோடு கேட்போம். ஆண்டவரே, நிரம்பணுமே, நான் நிரம்பணுமே, பரிசுத்த ஆவியால் நிரம்பணுமே. மூழ்கணுமே, நான் மூழ்கணுமே, ஆவியின் நதியிலே மூழ்கணுமே. நிரம்பணுமே, நான் நிரம்பணுமே, பரிசுத்த ஆவியால் நிரம்பணுமே. ஜெபம் பண்ணுங்க. அவர் நம்மை நிரப்பட்டும், அவருடைய பரிசுத்த ஆவியினால் நம்மை நிரப்பட்டும். ஆண்டவரே நிரப்புங்கப்பா. நான் மூழ்கணுமே, நான் மூழ்கணுமே, நான் மூழ்கணுமே. ஆமென் ஆண்டவரே. காலியான பாத்திரமான ஒரு வாழ்க்கை வேணாம் ஆண்டவரே, காலியான ஒரு பாத்திரமான ஒரு வாழ்க்கை வேணாம். கேளுங்க ஆண்டவரே, Lord fill me, Lord fill me, Lord fill me. என்னை நிரப்புங்க சுவாமி, என்னை நிரப்புங்க சுவாமி, நிரப்புங்க. சபையார் கேளுங்க, எல்லாரும் வாயை திறந்து கேளுங்க. ஆண்டவரே என்னை நிரப்புங்க. காலியான பாத்திரமா அல்ல ஆண்டவரே, காலியான பாத்திரமா அல்ல, காலியான பாத்திரமா அல்ல ஆண்டவரே, ஒரு வெறுமையான பாத்திரமா அல்ல. என்னை நிரப்புவீராக, என்னை நிரப்புவீராக. அக்கினி நதியை என்னை கொண்டு பாய்ந்திட செய்யும், திருவெல்லாமும் அக்கினி நதியை என்னை கொண்டு பாய்ந்திட செய்யும். செய்திடுங்க ஐயா, செய்திடுங்க, நதியாய் பாய்ந்திட செய்திடுங்க. செய்திடுங்க ஐயா, செய்திடுங்க, நதியாய் பாய்ந்திட செய்திடுங்க. நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க. வேதம் சொல்லுகிறது, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, நிரப்புங்கப்பா.
என்னை நிரப்பும் ஆண்டவரே, என்னை நிரப்புவீராக. நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க ஆண்டவரே. நிரப்பிடுங்க, என்ன நிரப்புங்கப்பா. என்னை நிரப்பும் சுவாமி. என்னை நிரப்புவீராக. என்னை நிரப்புங்க. நிரப்பிடுங்க, ஷிகாபாபாபாபாபா. ஆவியினாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்புங்க சுவாமி. மூழ்கணுமே, நான் மூழ்கணுமே, ஆவி நதியிலே மூழ்கணுமே, நிரம்பணுமே, நான் நிரம்பணுமே, வல்லமையாலே நிரம்பணுமே. மூழ்கணுமே, நான் மூழ்கணுமே, ஆவி நதியிலே மூழ்கணுமே, நிரம்பணுமே, நான் நிரம்பணுமே, பரிசுத்த ஆவியால் நிரம்பணுமே. ஓ எஸ் ஃபாதர், நிரப்புவீராக. நிரப்புங்க, நிரப்புவீராக, 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 நிரப்புவீராக. நிரப்பிட்டு கொஞ்ச நேரம் ஆண்டவரே, நிரப்புவீராக. நாங்கள் மூழ்கணும் ஆண்டவரே, நாங்கள் மூழ்கணும் ஆண்டவரே. ஓ ஆண்டவரே, கணுக்கால் அளவு அல்ல. நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. ஓ ஷாதாராலாபா. அந்நிய பாஷை பேச விரும்புகிற அந்நிய பாஷையில பேசி கொஞ்ச நேரம் ஆவியில நிரப்பப்படுவோம். ராதாலா ஷத்தரே. ஓ ராதா, யாரும் மௌனமா இருக்க வேண்டாம். கொஞ்ச நேரம் ஆண்டவரே, என்னை நிரப்புவீராக, என்னை நிரப்புவீராக. பரிசுத்த ஆவியால் நிரப்புவீராக, பரிசுத்த ஆவியால் நிரப்புவீராக, பரிசுத்த ஆவியால் நிரப்புவீராக. நான் நிரம்பி வெளியிற பாத்திரமா, நிரப்பப்பட்ட பாத்திரமா. ஓ ராதாரா ஷத்தரே. ரிகபாபாபாபாபா ஷந்தரரர. ஓ ஷபாபாபாபாபாபா. ஓ ரகபாலானா பஷிதரரரர. Hallelujah, glory, 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 glory. நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்க, நிரப்புங்கப்பா. நிரப்புங்க, என்ன நிரப்புங்க. நிரப்புங்க ஆண்டவரே, என்ன நிரப்பு. எத்தனை பேருக்கு இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை புதுப்பிக்கணும்னு ஒரு ஆசை. Renew your spirit of God this morning. இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை புதுப்பித்துக் கொள்வோம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை ஆண்டவரே என் மீது நிறைவாய் இறங்குவீராக. மகிமையினால் என்னை மூடுவீராக. அபிஷேகத்தால் என்னை நிரப்புவீராக. புதிய பலத்தினால் நிரப்புவீராக. புதிய வல்லமையினால் நிரப்புவீராக. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். Lord, fill me with your anointing. Fill me with your presence. Fill me, Lord. Shatarere bakala. Ribalana shandarara. Rikababa. Renew us this morning, Lord. Renew us this morning, Lord. Hallelujah, 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 Oh, hallelujah. rabababa shatarara. ஒரே ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் கேளுங்க. நிரப்புங்கப்பா, என்னை நிரப்புங்க, ஆவியால நிரப்புங்க, வல்லமையால நிரப்புங்க அப்படின்னு பாடுறது ஏதோ ஒரு பாட்டல்ல. அது நம்ம கேட்கிறோம் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் நிரப்புகிறவர்கிட்ட நம்ம கேட்கிறோம், ரைட்டா? கேட்கிறத பாடுறோம். யாரோ ஒரு நல்ல மெட்டமைத்து பாடல் எழுதியிருக்காங்க. அதை அனுபவத்தோடு பாடும்போது எப்படின்னா, அவர் நிரப்புவார். இது எங்கேயோ நடக்கிறது, யாருக்கோ நடக்கிறதுன்னு வேடிக்கை பார்க்குறோம் நம்ம. ஒருவேளை நீ இங்கே தான் முன்னால் பார்த்துட்டு இருந்தா கூட என்னெல்லாம் இங்கேயோ இருக்குது. நிரப்புறதும் புரியலை, வல்லமையும் புரியலை. தப்பு இல்லை, உங்கள் மேலே தப்பு இல்லை. நல்ல புரிஞ்சுக்கும்படியாக நான் கேட்குறேன். தயவு செய்து நிரப்புறதுன்னா ஃபில்லிங் இல்லையா? ஃபில்லிங் அதாவது ஒரு டம்ளர் இருக்குது, ஒரு பாத்திரம் இருக்கா, அதில் அப்படியே தண்ணி நிரப்புவோம். ஏதோ ஒன்று பால், ஏதோ திரவத்தை நிரப்புவோம். குழாயில் தண்ணி பிடிக்கிறோம், குடத்தை நிரப்புகிறோம். அது திறந்து விட்டால் அது நிரம்பிட்டு இருக்கும், அப்புறம் நிரம்பி வழியும். அதான் நிரப்புறதுன்னா நம்ம என்ன பண்ணுறோம், அநேக வேளையில் நமக்கு தெரியாமல் அந்த கூளையை அந்த பாத்திரத்தை தலைகீழாக பிடிச்சிக்கிறோம். தெரியல நம்ம எப்படி வச்சுருக்கிறோம், எங்கே இருக்கிறோம், எப்படி இருக்கணும்னு தெரியாமல். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை, தப்பு பண்ணல. அது குப்புற வச்சுக்கிட்டு நீங்கள் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும், நிரம்பாது, உள்ளே போகாது. எப்படி வழியும்? நிரம்பி வழியணும். ஹல்லேலூயா. அருமையான வார்த்தை. அவர் பவுலை என்ன பண்ணாரா? பேதுரு என்ன பண்ணாரு? அபிஷேகித்தார். பவுலை உபயோகித்தார். ஏன்னா ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியுதா? அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 8வது வசனத்தில் 1:8 சொன்னார், மாம்சம் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது
பரிசுத்த ஆவி வாக்கு பண்ணப்பட்ட ஒரு பெரிய காரியம். அல்லேலியா சொல்லுவோமா? அல்லேலியா. நல்ல உணர்வு ஒரு அதாவது என்ன விழிப்பாருங்க. வாக்கு பண்ணப்பட்டது. யோவேல் தீர்க்கதரிசி எழுதுகிறார், மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன். அல்லேலியா. அது 1வது அதிகாரத்தில் சொல்றாரு, 2வது அதிகாரத்தில் ஊற்றுறாரு. பரிசுத்த ஆவியானவர் வந்தார். அல்லேலியா, அல்லேலியா. பேதுரு அதை நேரா பார்த்தான், அவரை அபிஷேகித்தார். ஆனா அது போக போக பவுலுடைய நாட்கள்ல பயன்படுத்துகிறார். அபிஷேகம் பெற்றவர்களை பயன்படுத்துகிறார். இந்த காலை வேளையில் நீ விருதா வந்து போகல, அல்லது பாத்திரத்தை கவிழ்த்தி வச்சு அப்படியே ஊற்றப்பட்டு ஒண்ணும் இல்லாம போறதில்லை. நம்ம அப்படித்தான் போறோம். நம்ம அனுபவம் அப்படித்தான் இருக்கு. அந்த உள்ளான அனுபவம் இல்லை, அதை நிரப்பப்படும் போது ஆண்டவர் நம்மை உபயோகிப்பார். அல்லேலியா, அல்லேலியா, அல்லேலியா. ஆண்டவர் வரங்களை தருகிறார். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் ஒவ்வொருவனுக்கும் ஒவ்வொரு விதமா அவனவனுக்கு பிரயோஜனமாக இருக்கத்தக்க, அவளவளுக்கு பிரயோஜனமாக இருக்கத்தக்க வரத்தை தர்றார். என்ன வரத்தை தர்றார்? பற்பல பாஷையை தர்றார், அந்நிய பாஷையை தர்றார், வியாக்கியானத்தை தர்றார், ஞான வசனத்தை தர்றார், சுகமளிக்கும் வரத்தை தர்றார், தீர்க்க தரிசன வரத்தை தர்றார். இது எங்கேயோ நடந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ ஒன்றும் இல்லாதது போல நம்ம ஃபீல். அல்லேலியா. இது ஒண்ணுமே இல்லாதது மாதிரி நம்ம நினைக்கிறோம். ஹலோ, கொஞ்சம் கேட்குறீங்களா? ஹலோ, கேட்குறீங்களா? கேட்குறீங்களா? எதுக்கு ஆண்டவர் அபிஷேகிக்கிறார்? உனக்கு வரத்தை தந்து உன்னை பயன்படுத்த. பேதுருவை பவுலை பயன்படுத்தினார். எப்படி சுவிசேஷ பிரபலியமாச்சு, எப்படி சபைகள் விருத்தி அடைஞ்சது, பக்தி விருத்தி உண்டாச்சு. அவர்களுக்கு எவ்வளவு பிரயோஜனமா இருந்து, நமக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லையே. அபிஷேகத்தினால ஒரு பிரயோஜனமும் இல்லையே. அதனால let us check. அந்த அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோமா? அவர் போட்டிருக்கிறார் பாருங்க, வேறொருவருக்கு. அதான் ஒவ்வொன்றா சொல்றாரு அந்த அந்த வரம். இந்த காலை வேளையில எல்லாருக்கும் வாக்கு பண்ணப்பட்டது. அல்லேலியா. பாடுறவங்க பாடிட்டு இருக்கிறாங்க, பாடல் தெரிஞ்சவங்க கொஞ்சம் பாடுறீங்க, மற்றவங்க அப்படியே இருக்கிறீங்க. என்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரியல. ஒன்றும் வினோதமான காரியம் இல்லை, ஆச்சரியப்படத்தக்க வேற ஒன்றும் இல்லை. கர்த்தர் சொன்னது ஆண்டவர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். உன்னை நிரப்ப விரும்புகிறார், உன்னை பயன்படுத்த விரும்புகிறார். ஆமென், ஆமென். நீ யாரா இருந்தாலும் தம்பி, அல்லேலூயா, தயவு செய்து கொஞ்சம் விட்டு கொடு, கொஞ்சம் விட்டு கொடு. நம்ம என்ன பாடுறோம், நம்ம என்ன சொல்ல கேட்கிறோம்ன்றதை கொஞ்சம் நல்லா கேட்டு அதுக்கு கொஞ்சம் ஒரு சில நிமிஷம் மட்டும் விட்டு கொடு. இது அனாயிண்டிங் செஷன் இல்லை, நாங்கள் நேரம் எடுத்து அப்படி பண்ண முடியாது. நம்ம அனுபவிக்கிற ஒரு நேரம். ஆராதனைன்றது பலியிடுகிற நேரம், அவரை மகிமைப்படுத்துகிற நேரம், அவரை உயர்த்துகிற நேரம். அதை திரும்ப திரும்ப சொல்ல தேவையில்லை. அதனால இந்த பாட்டை ஒரு தடவை கூட பாடுங்க. பாடும்போது கெட் ஃபில்ட், நிரப்பப்படுங்க இயேசுவின் நாமத்தில். அவர் உண்மை உள்ளவர், அவர் சத்தியபர, அவர் சொல்ல ஆகும். ஆமே. இந்த காலை வேளையில் பலவீனங்கள் மாறும், சுகவீனங்கள் மாறும். ஆராதித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு பெரிய விடுதலை உண்டாகும். உனக்குள்ள ஆண்டவர் பேசுவார், தீர்க்க தரிசன வரத்தை உனக்கு தருவார். நம்ம தெரியாம இருக்கோம் எனக்கா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நீ பேசுவாய் தீர்க்க தரிசனம். அல்லேலூயா. குணமளிக்கும் வரத்தை உனக்கு தருவார். ஆமென், ஆமென், ஆமென். நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி பாடுவோமா? என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையாலே, என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியாலே, என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையாலே, என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியாலே. நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. நிழலை தொடுவோர் சுகத்தை பெறணும், கச்சை தொடுவோர் அற்புதம் பெறணும். நிழலை தொடுவோர் சுகத்தை பெறணும், கச்சை தொடுவோர் அற்புதம் பெறணும். பேதுரு போல் என்ன நிரப்பிடுங்க, பவுலை போல் பயன்படுத்திடுங்க. பேதுரு போல் என்ன நிரப்பிடுங்க,
நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க ஆவியினாலே நிரப்பிடுங்க நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க வல்லமையாலே நிரப்பிடுங்க காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும் காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும் மூழ்கணுமே மூழ்கணுமே ஆவி நதியிலே மூழ்கணுமே நிரம்பணுமே நான் நிரம்பணுமே பரிசுத்த ஆவியால் நிரம்பணுமே மூழ்கணுமே நான் மூழ்கணுமே ஆவி நதியிலே மூழ்கணுமே நிரம்பணுமே நான் நிரம்பணுமே பரிசுத்த ஆவியால் நிரம்பணுமே Get filled, oh God. Amen. Fill them, oh God. Fill me, oh God. நிரப்பி வழிய நிரப்பி வழியட்டும் என் பாத்திரம் நிரப்பி வழியட்டும் வழியட்டும் வல்லமை வல்லமை இறங்கட்டும் the power of God the power of the Holy Spirit the power of the resurrection amen amen உயிர்த்தெழுந்த வல்லமை amen 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 glory aladuru shababa baladuru shababa ribaba bakkur aladuru shababa baladara ribaba baladara shandani karamura ribaba baladara shababa rikavura baba baladuru shababa bakkur ஓ உம்முடைய வல்லமையினால் நிரப்புவீராக ஷிகபா பாபா ஓ ராதா ராபாலா நபா ஷதரா லாலா திகரே வேதம் சொல்லுகிறது பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே எனக்கு அந்த பலன் வேணுமே அந்த உன்னத பலனை விரும்புகிறவர்கள் மாத்திரம் அந்த உன்னத பலனை விரும்புகிறவர்கள் மாத்திரம் கொஞ்ச நேரம் கரங்களை வானத்திற்கு நேராக ஆண்டவரே என் மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவீராக பரிசுத்த ஆவியினால் நான் நிரப்பப்படணும் ஆண்டவரே உம்முடைய அக்கினியால் நிரப்புவீராக அக்கினிமயமான பாஷைகளை எனக்கு தருவீராக பிரிந்த நாவுகளை கத்தனி தருவீராக அவர் உங்கள் அருகில் இருக்கிறதை அவர் உங்களை தொடுகிறதற்கு நீங்கள் இடம் கொடுக்காத பட்சத்தில் you will not be renewed in your spirit. Oh Lord, amen. பரிசுத்த ஆவியினாலே glory நீங்கள் புதிதாக்கப்பட முடியாது. கேளுங்க ஆண்டவரே, அந்த புதிய அனுபவம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. the renewing spirit எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. நிலைவரமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் ஐயா. ஆமென். சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறானே. renew my spirit of God. renew my spirit this morning. என் ஆவியை புதுப்பிப்பீராக. என் ஆவியை கர்த்தர் புதுப்பிப்பீராக. ஷாபா பாபா புதிய அபிஷேகத்தை தார ஆண்டவரே. புதிய கிருபைகள். ஓ ஷாபா பாபா கேளுங்களேன், வாய்களை திறந்து கேளுங்க. ஆண்டவரே, காலியான பாத்திரமா பல நேரத்தில் நான் இருக்கிறேன் ஆண்டவரே. யாரும் என்னை உபயோகப்படுத்த முடியாதபடிக்கு, யாருக்கும் பிரயோஜனம் இல்லாதவனாக பல நேரங்கள் ஆண்டவரே என் ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் எங்க இருக்கிறேனே தெரியாம ஒரு சூழ்நிலை இருக்கையா. இந்த கால வேளை என்ன நிரப்புங்களே. Father, you just fill me this morning, Lord. I want to be a useful vessel for you, Lord. உமக்கு பிரியமுள்ளவனாய், நீர் விரும்புகிற ஒரு பாத்திரமாய் வேதம் சொல்லுகிறது. முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமாய் இருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாய் இருக்கும். வேறானது பரிசுத்தமாய் இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாய் இருக்கும். நம்மை நாமே ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே,
நான் பரிசுத்தமா இருக்கணும் ஆண்டவரே, நான் பரிசுத்தமா இருக்கணும் ஆண்டவரே. நான் பரிசுத்தமா இருப்பேன் என்று சொன்னால் உம்மால் நான் நிரப்பப்படுகிறது என்னால் உணர முடியுமே. ஆவியானவரே, நீர் என்னை நிரப்புகிறதை பல நேரங்களில் நான் பார்க்க முடியவில்லை. நான் நிரப்பப்பட ஆசைப்படுகிறேன், ஆனாலும் என்னால் நிரம்ப முடியலையே. நம்மை நாமே சுத்திகரித்துக் கொள்வோம். The காலவெல்ல many a times we are not able to be filled with the Spirit. தேவன் நம்மை நிரப்ப முடியாதபடிக்கு நம்மில் இருக்கிற அசுத்தங்களை நீக்கி இயேசுவின் இரத்தம் நம்மை புதுப்பிக்கும்படியாக let the Spirit of God renew us this morning. இந்த காலவெல்ல பரிசுத்த ஆவியின் இரத்தம் நம்மை கழுவி சுத்திகரிக்கட்டும். பரிசுத்த ஆவியின் இரத்தம் நம்மை புதுப்பிக்கட்டும். ஓ ஷாதாரா என்ன மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி வாழ போகிறோம். இருமனம் உள்ளவர் தன் வழிகளில் எவர் பதறுகிறார் என்று வேதம் சொல்லுகிறார். ஆண்டவரே, பரிசுத்தப்படுத்துங்கப்பா, 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 பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஷிகாபாரதி அந்தலரபா. முதற் பலன் பரிசுத்தமாயிருந்தால் பிசிந்தமா முழுவதும் பரிசுத்தமாயிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நீ வேர் பரிசுத்தமாயிருக்க கற்றுக்கொள். உன்னில் வருகிற கிளைகளும் கனிகளும் பரிசுத்தம் உள்ளவா இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவாயாக. உன்னிடத்தில் வருகிறவைகள் ஒவ்வொன்றும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று நீ விருப்பப்படுவாயாக. உன்னிடத்திலிருந்து தோன்றுகிற காரியம் ஒவ்வொன்றும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுவாயாக. வேறான நீ இன்று கர்த்தரிடத்தில் கொண்டு ஒப்புக்கொடு. ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்துங்க. கர்த்தருடைய சிந்தையை அறிந்து கொள்ள உன்னால் முடியாது. சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. அவருக்கே மகிமை உண்டாவதாக. அவருடைய சிந்தையை உன்னால் அறிந்து கொள்ள முடியாது. அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தவன் யார் என்று பவுல் சொல்கிறான். தனக்கு பதில் கிடைக்கும்படிக்கு முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார்? எதையும் கொடுத்து பரிசுத்தத்தை பெற்றுக் கொள்ள முடியாது. அவருக்கு ஆண்டவரே, என்னை முழுவதுமாய் இடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுமா. வேதம் சொல்லுகிறது, அவருடைய தயவிலே நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும். அவருடைய தயவுலே நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும். ஆண்டவரே, அவரால் நிரப்பப்படுகிற அனுபவத்தை சபை இந்த நாட்கள் அதற்கு நேராக தான் போய் கொண்டிருக்கிறது. அவரால் நிரப்பப்படுகிற அனுபவம் சபையில் ஒவ்வொருவருக்கும் வேணும். அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் நிரப்பப்பட்ட புதிதாக்கப்படுகிற ஒரு அனுபவம் ஒவ்வொருவருக்கும் வேணும். கேட்போம் ஆண்டவரே, புதியவர்களாய் ஆண்டவரே, இந்த வருஷம் ஆண்டவரே எப்படிலாமோ இருந்துச்சு, ஆனா ஆண்டவரே இந்த நாள் நான் கிறிஸ்துவுக்குள் என்னை புதுப்பித்துக் கொள்கிற ஒரு நாளாய் மாறட்டும். ஆண்டவரே, let me renew my spirit this morning Lord. ஆண்டவரே, இந்த ஆவியை நான் புதுப்பித்துக் கொள்ளட்டும். ஆண்டவரே, உமக்காக உம்முடைய காரியங்களிலே நான் நிற்கும்படிக்கு என்னுடைய பலவீனங்களை எல்லாம் ஆண்டவரே ஒதுக்கி விட்டுவிட்டு உம்முடைய ஆவியினால நிரப்பப்பட்டவனாய் விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கேளுங்களேன். ஆண்டவரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ வழியாக ஒப்பு கொடுப்போம். இந்த காலவெல்ல ஆண்டவரே, உங்க பிரசன்னம் மாத்திரம் எனக்கு போதப்பா. எனக்கு வேற ஒண்ணும் தேவையில்லை. எல்லாரும் கரங்களை வானத்துக்கு நேரம் உயர்த்தி சொல்லுமா. எப்போதும் உங்க பிரசன்னம் மாத்திரம் எனக்கு போதும். நான் வாழ்வதற்கு தேவையானவைகள் உம்மிடத்தில் உண்டு. உங்களுடைய பிரசன்னம் எனக்கு போதும் ஆண்டவரே.
பிரசன்னம் தேவ பிரசன்னம். அவருடைய பிரசனம், அவருடைய பிரசனம் இந்த மட்டும் நம்மை வழி நடத்தினதே. அவர் நம்மை கரம் பிடித்த ஒரு நாயகர், கைவிடாமல் வழி நடத்தி வந்தாரே. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை என்று வாக்குரைத்த ஆண்டவர் எதுவும் நம்மை சேதப்படுத்தாதபடிக்கு நம்மை பாதுகாத்து வந்தாரே. பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்க உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று பவுல் சொல்லுகிறார். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்த நாங்கள் இவ்வுலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் எங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. எங்களை ஜீவ பலியாக இந்த கால வேளையில் ஆண்டவரே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் எங்களை ஆராதனை பிரியப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். நீரே மகிமைப்படுவீராக ஆண்டவரே, நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. முதற் பலனாகிய ஆண்டவரே நாங்கள் பரிசுத்தமாய் இருக்க, பரிசுத்தமாய் வாழ, பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். நீர் மாத்திரம் பெரியவர். தொடர்ந்து வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். Already, while you were worshipping and while Arun was praying and Pastor was exhorting, there were a lot of messages already that came across. ஏற்கனவே ஆராதனை வேலையிலும் ஜெபத்தின் வேலையிலும் பாஸ்டர் சில வேலைகள் நடத்தி கொண்டு இருக்கும் பொழுதும் ஏகப்பட்ட செய்தியை நீங்கள் கேட்டுட்டீங்க. Because like God, Jesus says, if you have ears to hear, you will hear. வேதம் சொல்லுகிறது, தேவன் எப்படியாய் சொல்லுகிறார், காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லி. If you come with a heart that you want to learn something, you want to hear from God, one word is enough. ஒருவேளை எனக்கு தேவனிடத்தில் ஏதாவது வார்த்தையை கேட்க வேண்டும், தேவனிடத்தில் ஏதாவது கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற இதயத்தோடு நான் வந்திருப்பேன் என்று சொன்னால் ஒரு வார்த்தை போதும் அவரிடத்தில் பேசுவதற்கு. I know sometimes I've gone with a heavy heart to church, and before even the person starts giving message, God has already spoken with me. ஒரு முறை நான் பலமுறை ஆண்டவரிடத்தில் போகும்பொழுது, சபைக்கு செல்லும் பொழுது கடினமான இருதயத்தோடு சென்றிருக்கிறேன். ஆனால் சத்திய வார்த்தை வருவதற்கு முன்பாக, பிரசங்க நேரத்திற்கு முன்பாகவே தேவன் என்னோடு பல நேரங்களில் பேசியிருக்கிறார். How many of you have the same experience? உங்கள் எத்தனை பேருக்கு அதே அனுபவம் உண்டு? Even today, as I entered, and I came late, but as I entered when the message was, the song was going on, that song was enough. I said, there's no need of message. If God wants to talk to you, He's spoken already. நான் சபைக்கு வரும்பொழுது கூட, இன்று கூட சபைக்கு நான் வரும்பொழுது பாடப்பட்டிருந்த ஒரு பாடல், அந்த ஒரு பாடலே போதும், தேவன் ஏற்கனவே சபைக்கு பேசிவிட்டார் என்று நான் நினைத்தேன். Okay, I was asking Robin to put the picture of Niagara Falls. How many of you know Niagara Falls? I do not know. That's why I asked you to put that picture. நயகரா நீர்வீழ்ச்சி எத்தனை பேருக்கு தெரியும்? Some of you might have seen. Pastor has seen. பல பேர் இதை பார்த்திருப்பீங்க. Anna, this is how it looks. Can you show a better picture of? Yeah. Okay, just this. Okay, this is a good picture. Ivlo, this big is the falls, huge. And if you ask Pastor, he will tell you it's magnificent. You cannot be at awe of, my God, it's so beautiful. இந்த இதுதான் நீர்வீழ்ச்சியின் புகைப்படம். இந்த நீர்வீழ்ச்சியை பற்றி கேட்பது மிக பிரம்மாண்டமான ஒரு நீர்வீழ்ச்சியாக இருக்கிறது. இதை பார்த்து பாஸ்டர் நீங்கள் கேட்டால் கூட சொல்லுவாங்க, அவ்வளவு பிரம்மாண்டமான ஒன்று, அவ்வளவு அருமையான ஒன்று என்று சொல்லி. You can ask Pastor later, he will tell you. Okay, but பாஸ்டர் அப்புறம் நீங்கள் கேட்டு பாருங்க, அவர் சொல்லுவார். So in this falls, can you believe there was a man who wanted to cross this Niagara Falls over a rope? இந்த நீர்வீழ்ச்சியை ஒரு மனிதன் ஒரு கயிற்றின் மேல் நடந்து கடக்க ஆசைப்பட்டான். If you go near any small, even Kolli Falls I once went, if you go little close, you will feel the showers and you can't breathe. எந்த நீர்வீழ்ச்சி பக்கத்தில் நீங்கள் போனாலும், ஒருவேளை ஒரு முறை நான் கொல்லி நீர்வீழ்ச்சிக்கு போயிருந்தேன். எந்த நீர்வீழ்ச்சி பக்கத்தில் நீங்கள் போனாலும், பக்கத்தில் போகும்பொழுது அந்த நீர் நம்ம மேலே படுறதுனால, அந்த தண்ணி நம்ம மேலே படுறதுனால நம்மளால் சரியாக மூச்சு கூட மூட முடியாது, மூச்சு முட்டும். And in this falls, if you even go closer, you'll think that the water can take you off, right? ஆனால்
இந்த நீர்வீழ்ச்சி கிட்ட நீங்க போவீங்கன்னு சொன்னா கிட்ட போகும்போதே தண்ணி நம்மளை எடுத்துட்டு போயிற மாதிரி இருக்கும். So you don't see from close, you see from far. But imagine this man crossing that Niagara Falls on the rope. இந்த நீர்வீழ்ச்சி பக்கத்துல கூட நம்ம போக மாட்டோம், தள்ளி நின்று பார்ப்போம். ஆனால் இந்த மனிதனை பாருங்களேன், இந்த நீர்வீழ்ச்சியை ஒரு கயிற்றின் மேல் நடந்து கடக்க ஆசைப்படுகிறான். So everybody watches him and they give a loud round of applause. இதை பார்த்து கொண்டிருந்த எல்லாரும் ஆச்சரியப்பட்டு கரங்களை தட்டி அவனை மகிழ்விக்கிறார்கள். And then he crosses second time. அவன் மறுபடியும் அதை கடந்து போகிறான். Then he has a wheelbarrow. You know, wheelbarrow is something in which you take your things. With one wheel, 3 wheels, right? Wheelbarrow? அதுக்கு தமிழ் என்ன பேசுறது? மண்ல எடுத்துப்போம். Okay, whatever. There's a அந்த wheelbarrow பாத்திருக்கீங்கல, தள்ளிட்டு போவாங்க. ஓகே, அதிலே கடக்க ஆசைப்படுகிறான் இப்பொழுது. Okay, so he takes that wheelbarrow also, one from one side to another side. ஒரு முனையிலிருந்து மறுமுனைக்கு இப்பொழுது அந்த wheelbarrowல போக ஆசைப்படுகிறான். Then he says, hey, do you believe that I can do it once again? கேட்கிறான் எல்லார்ட்டையும், நான் மறுபடியும் இதுல போக முடியும் நீங்க நினைக்கிறீங்களா? The people shout, yeah, yes, we can believe it. ஜனங்கள் எல்லாரும் சொல்றாங்க, yes, உங்களால முடியும், கண்டிப்பா உங்களால முடியும் அப்படினு சொல்றாங்க. Yeah, this exactly wheelbarrow is this. Okay. And then he says, okay, who wants to volunteer to sit in this wheelbarrow? I'll take you across. அவர் சொல்றாரு, ஓகே, அப்ப யார் எனக்கு தன்னார்வலராய் முன்னால வரீங்க, நான் இந்த தள்ளு வண்டியில வச்சு தள்ளிட்டு போறேன்னு சொல்லி. Nobody is willing to come. யாருமே வர ஆசைப்படல. Everybody is afraid. எல்லாரும் பயந்து போனார்கள். That means what? என்ன தெரிகிறது அதுல? And then a little boy says, I am coming. ஒரு சின்ன பையன் மாத்திரம் சொன்னா, நான் வரேன் அப்படினு சொல்லி. And then this guy says, okay. And then he brings him, puts him on the wheelbarrow and is taking. And everybody is like, my God, what? அந்த சின்ன பையன் மாத்திரம் வரேன்னு சொன்ன உடனே இவர் வா என்று சொல்லி அவனை அழைத்து அவனை இந்த தள்ளு வண்டியில் உட்கார வைத்து தள்ளி கொண்டு போகிறார். ஆனால் மற்றவர் எல்லாரும் என்ன நடக்கிறது இங்க, எப்படி இந்த சின்ன பையன் என்று சொல்லி ஆச்சரியத்தில் இருந்தார்கள். And he crosses and he brings him back. அவன் கடந்து போனது மாத்திரமல்ல, போய் மறுமுனை வரைக்கும் போய் திரும்பவும் வந்து சேர்ந்தான். And people asking, my God, weren't you afraid? அந்த சின்ன பையனை பார்த்து எல்லாரும் கேட்கலாம், உனக்கு பயமா இல்லையா? This little boy says, no, he is my father. அவன் சொன்னான், எனக்கு பயமா இல்லை, ஏன்னா அவன் என் தகப்பன் என்று சொன்னான். So he had the confidence. இங்கே அவனுக்கு இருந்தது என்ன? அங்கே அவன் அவர் மேல் உறுதியாய் இருந்தான், நம்பிக்கையுடையவனாய் இருந்தான். தன் தகப்பன் மேல் நம்பிக்கையுடையவனாய், தகப்பன் மேல் உறுதியாய் இருந்தான். நம்முடைய தகப்பன் மேலும் இந்த நம்பிக்கை அல்லது இந்த உறுதி உண்டா? We know that we are in this world which is not the world that belongs to us. நாம் இந்த உலகத்திற்கு சொந்தக்காரர்கள் அல்ல, இந்த உலகத்திற்குரியவர்கள் நாம் அல்ல என்கிற உத்தரவாதம் உறுதி நமக்குள் இருக்கிறதா? We live in this world. நாம் இந்த உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Not of the world. ஆனால் உலகத்தாய் வாழவில்லை. We know God made us. தேவன் நம்மை உருவாக்கினார் என்று நமக்கு நன்றாக தெரியும். He is our creator. அவர்தான் சிருஷ்டிகர். But aren't we battling to trust in him? ஆனால் அவரை விசுவாசிப்பதற்கு, அவரை நம்புவதற்கு நாம் போராடி கொண்டிருக்கிறோம் என்பது நமக்கு தெரியும் அல்லவா? How many times we have battled to trust in this God, a simple trust. சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட இந்த தேவனை நம்புவதற்கு நாம் எவ்வாறாய் போராடி கொண்டிருக்கிறோம். What is confidence? நம்பிக்கை அல்லது உறுதி என்றால் என்ன? It's an expression of faith. விசுவாசத்தின் வெளிப்பாடே நம்பிக்கை. If you see the meaning of confidence, it says நம்பிக்கைக்குரிய பொருளை பார்ப்போம் என்று சொன்னால், faith, விசுவாசம் or belief, அல்லது நம்பிக்கை, உறுதி, that one will act in right or effective way. ஒரு சரியான முறையிலே ஒருவன் தன் விசுவாசத்தை அல்லது நம்பிக்கையை, உறுதியை வெளிப்படுத்துவதுதான் என்று பார்க்கிறோம். In a very simple term, I would say full trust is confidence. முழு நம்பிக்கை அல்லது முழு உறுதி அல்லது முழுமையாய் நம்புவதே. Today can we ask ourselves, do I have confidence in my God? என் தேவன் மேல் எனக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கிறதா? Do I trust in him? Do I have full confidence in my Lord? என் தேவன் மேல், என் ஆண்டவர் மேல் எனக்கு முழுமையான ஒரு நம்பிக்கை அல்லது முழுமையான ஒரு உறுதி இருக்கிறதா? We all come every Sunday and we want to listen to God's message and we want to say comments, no? Oh, the message was wonderful today. நாம் ஒவ்வொரு நாளும் சபைக்கு ஒவ்வொரு வாரமும் சபைக்கு வருகிறோம், ஆராதனையில் பங்கெடுக்கிறோம், வேத வசனங்களை கேட்கிறோம். கேட்டு இப்படி கூட சொல்றோம், இன்னைக்கு நல்லா இருந்துச்சு வசனம், இன்னைக்கு பிரசங்கம் எனக்கு ஏற்ற போல இருந்தது, நன்றாக இருந்தது என்று சொல்லுகிறோம். I like that person. Whenever he comes, God speaks with me. அந்த பிரசங்கியார் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் எப்பெல்லாம் வராரோ கர்த்தர் இடத்துல பேசுவார்லாம் சொல்றோம். But what do you take away? எதை நாம் எடுத்துக்கொண்டு போகிறோம்?
Are you applying that in your life? That's important. அது என் வாழ்க்கையில அபியாசப்படுத்துகிறேனா அதுதான் முக்கியம். Our God is a sovereign God. நம் ஆண்டவர் ஆளுகை செய்கிற ஒரு ஆண்டவர். See, he has done so many things, right? The stories in the Bible are so many. வேதத்திலே பல காரியங்களை நாம் பார்க்கிறோம். அவர் பல காரியங்களை செய்து முடித்த ஒரு ஆண்டவர், செய்து கொண்டிருக்கிற ஒரு ஆண்டவர். A God who said, "Be still," and the storms were stilled. இறையாதே அமைதலாய் இரு என்று ஆண்டவர் சொன்ன மாத்திரத்திலே அப்படியே நின்றது. But when we have storms in our life, do we trust him? ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு புயலோ ஒரு பிரச்சனையோ வரும்பொழுது நம்மால் தேவனிடத்தில் அந்த நம்பிக்கை வைக்க முடிகிறதா? God who said it be multiplied and so many thousands were fed with just 5 loaves and 2 fish. 5 அப்பத்தையும் 2 மீனையும் வச்சு 5000ங்களுக்கு அவர் போஷித்தார் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். But do we trust him when we don't have money in our pocket? நம்முடைய பையில காசு இல்லாத பொழுது இந்த தேவனை நம்மால் விசுவாசிக்க முடிகிறதா? We constantly struggle. நாம் தொடர்ந்து போராடி கொண்டுதான் God has done things which are beyond the natural law. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை தேவன் செய்து கொண்டிருக்கிறார். Beyond natural, supernaturally, he has done many things when he was on earth. அவர் அசாதாரணமான காரியங்களை பூமியிலே அவர் வாழ்ந்த நாட்களில் செய்திருக்கிறார். And continues to do today. ஆனால் இன்று வரையும் அதை செய்து கொண்டு தான் இருக்கிறார். But still we are trusting him or we are battling to trust him. அப்படி செய்து கொண்டிருக்கிற ஆண்டவரை நாம் விசுவாசிக்கிறோமா அல்லது இன்னும் போராடி கொண்டு தான் இருக்கிறோமா? A very simple message today will be, have confidence in his love and in the fact that he is with you. ஒரு சின்ன காரியத்தை மட்டும் அந்த காலவெளியில் சொல்ல ஆசைப்படுகிறேன். என்னன்னு சொன்னால், தேவன் மேல் அவருடைய அன்பின் மேல் உறுதி உள்ளவர்களாய் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருப்போம். Let's read Romans chapter 8 verse 38 and 39. ரோமர் 8வது அதிகாரம் 28 29 38 மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் வல்லமைகள் ஆனாலும் நிகழ்காரியங்கள் ஆனாலும் வருங்காரியங்கள் ஆனாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். Who says that? இதை யார் சொல்றா? Paul. So he's saying, I'm convinced that neither death nor angels, demons, present, future, like you read just now, nothing in this creation can separate us from the love of Christ. தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன் என்று பவுல் தெளிவாய் சொல்கிறான். எதுவா இருந்தாலும் என் தேவனுடைய அன்பை விட்டு என்னை எதுவும் பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருந்தான் பவுல். When we have that confidence, we will say, I am quiet. I trust in him. So I will be still. No, Bible there's a verse which says, be still and know that I am God. You will be still if you have that confidence like Paul. அப்படிப்பட்ட நிச்சயம், அப்படிப்பட்ட நம்பிக்கை நமக்குள் இருக்கும் என்று சொன்னால் என்ன வந்தாலும் சரி, வேதம் சொல்லுகிறது போல அமர்ந்திருந்து அவரே தேவன் என்பதை அறிந்து கொள்வேன் என்று நாம் சொல்ல முடியும். Yeah, we will also read Hebrews chapter 4 verse 16. We have to approach God with confidence. Hebrews chapter 4. எபிரேயர் 4வது அதிகாரம் 16வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாக கிருபாசன தண்டையிலே சேர கடவும். Come boldly unto the throne of grace. தைரியமாக கிருபாசன தண்டையிலே சேர கடவும். It doesn't depend. Grace, what is grace? கிருபை என்றால் என்ன? Unmerited favor. தகுதி இல்லாத ஒருவனுக்கு கிடைக்கப்படும் ஈவு. So when we come boldly to him, do we come because I prayed? தைரியமாய் அவரிடத்தில் நாம் வருவோம் என்று சொல்லும் பொழுது நான் ஜெபித்ததினால் வருகிறேனா? Suppose we are not able to pray so much. Oh, I didn't pray so much, so God will not be gracious. Is that what God wants? நான் ஜெபிக்கவில்லையே, நான் சரியாக தேவனிடத்தில் வரவில்லையே, நான் தேவனிடத்தில் எப்படி செல்வது என்று சொல்லி அதையாய் தேவன் சொல்லிக் கொண்டிருக்கிறார்? Did that boy trust in his father because he had already talked to him and prayed and he was deserving, he was a very good child, that's why he trusted? Or he trusted because he was a father? இந்த குழந்தை ஒருவேளை தன் தகப்பனத்தை நான் பேசி இருக்கிறேன், இல்ல தகப்பனை பத்தி நல்லா தெரியும் என்று சொல்றதுனால அங்க அவன் தன் தகப்பன் மீது நம்பிக்கை வைத்தானா அல்லது தன் தகப்பன் என்கிறதுனால அவர் மீது நம்பிக்கை வைத்தானா? I don't know if you get my point, but it's not what we do that makes us deserving for the favor or God's grace. நான் என்னுடைய செய்கையின் மூலமாய் நான் தேவனிடத்திலிருந்து கிருபையை
பெற்றுக்கொள்ள முடியாது. நான் செய்கிற எந்த முயற்சினாலும், நான் படுகிற எந்த பிரயாசத்தினாலும் தேவனிடத்திலிருந்து கிருபையை பெற்றுக்கொள்ள முடியாது. Not works, grace and grace alone. கிருபை கிரியையில் அல்ல, கிருபையிலே மாத்திரமே, தேவனுடைய கிருபையில் மாத்திரமே. So we can approach the throne of grace with the confidence. தேவனுடைய கிருபாசனத்தண்டையில் தைரியமாய் போக கடவோம் என்று வேதம் சொல்லுகிறது. So God is a God who's both God of good days and bad days. இந்த தேவன் நல்ல நாட்களுக்கு மாத்திரமல்ல, நல்ல இல்லாத நாட்கள் அல்லது பேட் டேஸ், தீமையான நாட்களிலும் தீங்கான நாட்களுக்கும் அவரே தேவனாய் இருக்கிறார். Every day, each day, He is our God. எல்லா நாட்களிலும் ஒவ்வொரு நாளிலும் அவரே நம் தேவனாய் இருக்கிறார். Bible very clearly talks about the love of God, and in many contexts I will give you a few words because verses will always make our faith stronger. So it talks about God's love. வேதத்திலே பல இடங்களிலே தேவனுடைய அன்பை அழகாக பிரதிபலித்திருக்கிறது. நான் பல வசனங்களை இந்த காலவேளையில் குறிப்பிட ஆசைப்படுகிறேன். என்று சொன்னால் வேத வசனம் நமக்கு விசுவாசத்தை இன்னும் அதிகரிக்க பண்ணும். His love is on us. அவருடைய அன்பு நம் மேல் இருக்கிறது. His love is with us. அவருடைய அன்பு நமக்குள் இருக்கிறது. His love is upon us. அவருடைய அன்பு நம் மேல் இருக்கிறது. His love surrounds us. அவருடைய அன்பு நம்மை சூழ்ந்து இருக்கிறது. You understand, in English there are a lot of verses, expressions of God's love. ஆங்கிலத்திலே பலவிதமான எக்ஸ்பிரஷன்ஸ் உண்டு இந்த அன்பு எப்படிப்பட்டது என்று சொல்லி. But all those who have the word of God in their hands, or Robin is also going to help you put it in the projector, please follow every verse and take it to heart, internalize it. நான் சொல்லுகிற ஒவ்வொரு வசனத்தையும் வேதம் வைத்திருக்கிறவர்கள் தயவாய் திரும்பி பாருங்க, அல்லது ப்ரொஜெக்டர்ல போடப்படும் ஒவ்வொரு வசனத்தையும் வாசித்து அதை உங்களுக்குள்ளே உள்வாங்கிக் கொள்ளுங்கள், அதை உங்களுக்குள்ளாக்கிக் கொள்ளுங்கள். அதை Isaiah 54:10, what does it say? ஏசாயா 54வது அதிகாரம் 10வது வசனம் என்ன சொல்லுகிறது? மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். In English it says his unfailing love for you. உன்மேல் மனதுருகிற கர்த்தர் என்று தமிழ்ல போடப்பட்டிருக்கிறது. Yeah, so whatever happens, see, mountains shall depart, hills can be removed, but unfailing love is for you. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. Whenever it says you, put your name there, okay? எங்கெல்லாம் உன்னை விட்டுன்னு போட்டுருக்கோம், அங்கெல்லாம் உங்க பேரை போட்டுக்கோங்க. We all have this thing of, I want to finish the Bible, I want to read the entire Bible. Okay, good, that's good. You have a good practice to complete. But do you take every verse and claim it for yourself? நம்மள பல பேருக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆசை உண்டு, வேதத்தை ஃபுல்லா முடிச்சிடணும் அல்லது ஒரு வருஷத்துக்குள்ள பைபிளை முடிச்சிடணும். அதெல்லாம் நல்லதுதான், வேதத்தை படிப்பது நல்லதுதான். ஆனால் ஒவ்வொரு வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வசனத்தையும் நான் அதை சுதந்தரித்துக் கொள்ளுகிறேனா அல்லது அதை நான் எனக்கென்று ஏற்றுக்கொள்ளுகிறேனா? Every day you eat food, right? Similarly, every day we need to dwell on this spiritual food also every day. It should be nuggets. You don't eat for 1 month on one day and then 1 month you fast, do you? நம்ம ஒவ்வொரு நாளும் நமக்கு உணவு தேவையா இருக்கிறது. அப்படித்தான் இந்த ஆவிக்குரிய உணவும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளைக்கும் நமக்கு தேவையான ஒன்றா இருக்கு. நம்மள பலர் ஒரு மாசம் சாப்பிட்டுட்டு அடுத்த மாசம் ஃபுல்லா உபவாசம் இருக்கிறது இல்லை, அப்படித்தானே? அப்படி இருக்கும்போது தினமும் நமக்கு இந்த தினமும் ஒவ்வொரு வேளையும் இந்த வேத வசனம் நமக்கு இன்றியமையாதா இருக்கிறது. The word of God is so full of promises. வேத வசனம் முழுவதும் வாக்குத்தத்தங்கள் அடங்கின ஒன்றா இருக்கிறது. If you feed on it every day, I am telling you, our confidence will never be shaken. ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை நீங்க உட்கொள்ள ஆரம்பிப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய நம்பிக்கை ஒரு நாளும் தளர்ந்து போகாது. Amen. Let's read Ephesians 2 verse 4 and 5. எபேசியர் 2வது அதிகாரம் 4-5 வசனங்கள். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். Okay, the love of God for us, right? The rich love of God for us. தேவனுடைய அன்பு இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்தார். Yeah, so love for us. So I'm going to tell us different verses where it talks about love
in different contexts. இங்கே நான் பல வசனங்கள் மூலமாய் தேவனுடைய அன்பு எப்படியெல்லாம் பிரதிபலிக்கிறது என்பதை நான் சொல்ல போகிறேன். Zephaniah chapter 3 verse 17. செப்பனியா 3வது அதிகாரம் 17வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். Okay, I see there's a difference in Tamil, there's difference in that version, but whatever version it is, just see what your version says. You can, the love of God is with you, that's what it talks about, and he will sing over you. The love of God is with you, he sings over you. அவருடைய அன்பு நமக்குள் இருக்கிறது, அவர் நம் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார் என்று வேதம் சொல்லுகிறது. See, if the father, your father at home, like for example Shirley is here, right? Okay, Shirley knows Pastor Sam loves her, and Mrs. Sam loves her. She knows, she has that confidence, right? ஷர்லிக்கு நன்றாய் தெரியும் என் தகப்பன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி, பாஸ்டர்மாக்கு நல்லா தெரியும் என் தகப்பன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி, அந்த நிச்சயம் அவர்களுக்கு உண்டு. When you have that confidence, do you think you will ever be shaken? You know, any problem happens, Jaden is sick, she has to go to office, she can trust in Appa Amma. Okay, she knows in any difficulty she can trust Appa Amma, right? அப்படிப்பட்ட ஒரு நிச்சயம், அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இருக்குன்னு சொன்னா என்ன பிரச்சனை வந்தாலும் என் தகப்பன் இருப்பார், பார்த்துக்கொள்வார். என் குழந்தை சிக்கானாலும் பரவாயில்ல, என் தகப்பன் இருப்பார், பார்த்துக்கொள்வார். இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலை, என் தகப்பன் இருப்பார், பார்த்துக்கொள்வார் என்கிற நிச்சயம் அவர்களுக்குள் இருக்கும். Some of you might think I have not seen God, but these chapters, these verses which talks about God's love, affirms his love, and so your confidence in him should not be shaken. பல நேரங்களில் நம்மில் பலர் சொல்லிக் கொள்ளுகிற காரியம் என்ன தெரியுமா, இந்த ஆண்டவரை நான் பார்த்ததில்லை என்று சொல்லி. ஆனால் இப்படிப்பட்ட வசனங்கள் சொல்லுகிறது, தேவன் உங்களோடு இருக்கிறார், இந்த விசுவாசம், இந்த நிச்சயம் எனக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் நான் ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை. அவருடைய வசனங்கள் எனக்கு தெளிவாக நிச்சயமா என்னோடு இருக்கிறபடினாலே என்னுடைய விசுவாசம் அல்லது நம்பிக்கை அசைக்கப்படாது. 1 John 3:1. 1 யோவான் 3வது அதிகாரம் 1வது வசனம். 1 யோவான் 3வது அதிகாரம் 1வது வசனம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பை எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. Love the Father God has lavished on us. That one, right? And we shall be called children of God. So you are children of God, God's children. Should you be afraid of anything at all? நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறதுனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதா இருக்கிறது என்று பாருங்கள். தேவன் நம் மீது கொண்டிருக்கிற அன்பு பெரிதா இருக்கிறதுனாலே நம்ம எதை குறித்தும் என்னப்பட வேண்டியதில்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்று சொன்னால் அவருடைய அன்பு பெரிதா இருக்கிறது. Deuteronomy chapter 7 verse 9. உபாகமம் 7வது அதிகாரம் 9வது வசனம். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும். We all have heard this verse so many times, right? இந்த வசனத்தை பல நேரங்களில் நாம் கேட்டிருக்கிறோம். If his love is on us and he is able to bless for thousands of generations for those who love him. அவருடைய அன்பு ஒருவேளை நமக்குள் இருக்கும் என்று சொன்னால், அவர் நம்மை நேசிப்பார் என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன். Do you know the meaning of that? அதனுடைய அர்த்தம் எத்தனை பேருக்கு புரியும் என்று தெரியவில்லை. Have you thought thousands of generations blessing of God will stay if I love him? ஒருவேளை நீங்க இப்படி யோசிக்கலாம், 1000 ஆண்டு காலம் 1000 தலைமுறை மட்டும் அவருடைய அன்பு, நான் அவரை நேசிப்பேன் என்று சொன்னால் அவருடைய அன்பு தங்குமா? Have you ever thought our God is such a great God that his blessing is so much that when you love God, he blesses you, and that blessing is so much that it doesn't remain with you, it flows out from this generation to next generation, flows out from that generation to next generation. The blessing is so much that thousands of generations keep overflowing. நம் ஆண்டவர் பெரியவர். ஒருவேளை உங்களுக்கு இப்படிப்பட்ட எண்ணம் தோணலாம், எப்படி ஐயா ஏன் காலத்துக்கு அப்புறம் சொன்னா, ஆண்டவர் பெரியவரா இருக்கிறபடினாலே நான் அவரிடத்தில் அன்பு கூறும் பொழுது அவர் என்னை ஆசீர்வதிக்கிறார், என்னை ஆசீர்வதிக்கும் இல்லாமல் எனக்கு அப்புறம் என்னுடைய சந்ததியை ஆசீர்வதிக்கிறார், அவருடைய சந்ததியை ஆசீர்வதிக்கிறார். சந்ததியாய் வேதம் சொல்லுகிறது 1000 தலைமுறை மட்டும்
அவர் தலைமுறை தோறும் காக்கிற உண்மை உள்ள தேவன் என்று சொல்லி. God is not a man to lie. அவர் பொய் சொல்ல அவர் மனுஷன் அல்ல. This is the truth. இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். Not only our generation, thousands of generations, and your children, and your children, and your children, is able to bless you. அவருக்கு என்னை மட்டுமல்ல 1000 தலைமுறைக்கு உன் பிள்ளைகளையும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பதிலே அவர் உண்மை உள்ளவர். We may not be so strong, we may not be so powerful and rich to store riches for my children. I don't even have anything to give my children. ஒருவேளை நம்ம அவரிடத்துல நம்ம பெரியவர்களா இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை நம்ம இடத்துல போதுமான ஐஸ்வர்யம் இல்லை, பணம் இல்லை, செல்வம் இல்லை. ஆனால் என்னை எடுத்துக்கொண்டால் என் பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்கு கூட இடத்தில் ஒன்றுமில்லை. But don't worry. Same father, he's your father, he's your children's father and your children's. He's not a grandfather for anybody, right? ஆமென், ஆமென். அவர் யாருக்கும் தாத்தா அல்ல, தகப்பனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உன்னையும் ஆசீர்வதிப்பார், உன் பிள்ளைகளுக்கும் தகப்பனாய் இருப்பார், உன் பிள்ளைகளுக்கும் தகப்பனாய் இருப்பார். அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். Trust this and you have this. இதை விசுவாசிப்போம், விசுவாசித்ததை பெற்றுக்கொள்வோம். Psalms 33 verse 22. சங்கீதம் 33:22. In English it says, let your unfailing love surround us, for our hope is in you alone. கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. Okay, in English it says surrounds us. So I said, no, it's upon you, within you, around you, surrounds you, right? Yeah. So இந்த தேவனுடைய கிருபை நம்மேல் நம்மை சுற்றி நமக்குள் இருக்கிறது என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். Yeah. So some people in the Bible, let's see. Abraham, right? ஆபிரகாமை பார்ப்போமே வேதாகமத்திலிருந்து. Was he a Jew? அவர் ஒரு யூதரா? Was he a Jew? அவர் யூதரா? No. What was he? அவர் யார்? He was a pagan. அவர் ஒரு புறஜாதி. His father used to make idols. அவருடைய தகப்பன் சிற்பங்களை செய்து விற்கிற ஒருவர். You know, India, we all know what idols are, right? இந்தியால தெரியும் நம்ம சிற்பங்கள்னா என்னன்னு சொல்லி And he நமக்கு used to தெரியும். make that and sell it, and many people were buying, because that place where he was living, he himself belonged to that. They would worship idols. ஆபிரகாம் இருந்த இடமும் அப்படித்தான். அவர் சிற்பங்களை செய்து அதை விற்று அதை விற்கிறது மாத்திரமல்ல, அதை வழிபடுகிறவர்களாய் தான் இருந்தார்கள். Abraham was born into that family. அப்படிப்பட்ட குடும்பத்தில் தான் ஆபிரகாம் பிறந்தார். But he would always wonder, why are people worshipping this? They don't have legs. They have legs but they don't walk. They have hands but they do not do anything. They don't speak, they don't talk. Why do people worship these? இதை ஏன் ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள்? இதை ஏன் வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள்? கை இருந்தும் அது கால் இருந்தும் நடக்காது, கண் இருந்தும் பார்க்காது. இப்படிப்பட்ட தெய்வத்தை ஏன் இவர்கள் தெய்வம் என்று சொல்லி ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று யோசித்திருக்கலாம். He did not have scriptures. He did not know God. அவருக்கு தேவன் தெரியாது, அவரிடத்தில் வேதாகமும் இல்லை. But the story outside scriptures, there's a story like this about Abraham, that what he did, one day he broke all the idols with one big stick. Okay, he broke all these fathers' idols, everything he broke, and he left one idol, and he left the stick in that idol's hand. ஓகே, வேதாகமத்தில் இல்லாத ஒரு கதையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு முறை இந்த ஆபிரகாம் என்ன செய்தான், தன் தகப்பன் செய்து வைத்திருந்த எல்லா சிற்பங்களையும் தன் ஒரு கம்பினால் அடித்து நொறுக்கி விட்டு ஒரே ஒரு சிற்பத்தை மாத்திரம் விட்டு விட்டிருந்தான். அதன் கரங்களில் இந்த கம்பை கொடுத்து விட்டான். So next day the father comes and says, oh my God, who broke all this? Oh my God, everything is destroyed. So much of my hard work. அடுத்த நாள் காலையில தகப்பன் வந்து பார்த்துட்டு சொல்றார், என்ன நடந்தது இங்கே? என்னுடைய பல நாள் பிரயாசத்தையும் ஒரே நாள் அழித்து போட்டு விட்டார்களே, யார் இதை செய்தது? Then he says, oh, maybe that one. See, look, that one has that stick. Maybe that one broke everything. உடனே ஆபிரகாம் சொன்னார், ஒருவேளை அந்த சிற்பமா இருக்கும், அது கையில தான் கம்போட இருக்குது, அதுதான் எல்லாத்தையும் அடிச்சு ஒடிச்சிருக்கணும். The father said, they don't walk, they don't talk, they don't move, they cannot do anything. How can he break? அப்போ அந்த அப்பா சொன்னாரு, அதால நடக்க முடியாது, பேச முடியாது, ஓட முடியாது, அது எப்படி உடைச்சிருக்கும் சொல்லி கேட்டான். Then Abraham said, oh really, they can't. So then he is thinking, they can't, then how come they are worshipping? அப்போ ஆபிரகாம் யோசிக்க ஆரம்பிச்சான், அதால செய்ய முடியாது, அப்ப ஏன் அதை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள்? So he sought the Lord and he found him. அப்பொழுதுதான் அவன் தேவனை தேட ஆரம்பித்தான், அவரை கண்டுபிடித்தான். And God told, move away from there, move out and go follow me, and I will take you to the promised land. And he trusted God and he moved out of there. அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தை உனத்தாரை விட்டு கடந்து போ என்று சொல்லி அவருக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். And he followed. Are you trusting God today?
அதை அவன் கீழ்ப்படிந்தான். அப்படிப்பட்ட தெய்வத்தை நீங்களும் விசுவாசித்துக் கொண்டிருக்கிறீர்களா? Whether you are disowned by your people, whether you are different from all what around you, whatever they think, but are you trusting in God and walking to the promised land that He has promised you? தேவனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமிக்கு நேராக நடத்தப்படுகிறதை உணர்ந்து, ஒருவேளை ஜனங்கள் உங்களை விட்டு இருக்கலாம், கைவிட்டு இருக்கலாம், உங்களை தூஷணமாக எண்ணிருக்கலாம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமிக்கு நேராக நீங்கள் நடப்பதற்கு அந்த தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கிறீர்களா? Some of you must have come from Hindu background. I don't know if your parents or if your people disowned you. You have come out for whatsoever reason. உங்கள சிலர் இந்து பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்கலாம். இதனால அவர்கள் உங்களை குடும்பத்தை விட்டு தள்ளி வைத்திருக்கலாம். நீங்கள் தேவனுக்காக உங்களை வேறு பிரித்து வெளியே வந்திருக்கிறீர்கள். But I'll tell you, your confidence in Lord is never going to be in vain. தேவன் மேல் உள்ள இந்த விசுவாசம், இந்த நம்பிக்கை ஒரு நாளும் உங்களை வெட்கப்படுத்தாது. People might not accept you. ஒருவேளை ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளாமல் போகலாம். But God, He never fails. ஆனால் தேவன் ஒரு நாளும் அவர் வெட்கப்படுத்த And மாட்டார். the one who promised him, see, even when God promised him that I will make you great and I'll make your nations great, you'll have many, you'll be father of nations. He never had a child, but he never questioned God. He trusted, and it was credited to him as righteousness. இந்த ஆபிரகாமை நீ கிளம்பி வா என்று சொன்ன பொழுது கூட, உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொல்லும் பொழுது கூட அவனிடத்தில் குழந்தை இல்லை. ஆனால் இந்த ஆபிரகாம் தேவனை முழுவதும் விசுவாசித்தான். அவனுடைய விசுவாசம் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. Hebrews 11:17 to 19. எபிரேயர் 11வது அதிகாரம் 17 முதல் 19 வசனம் வரை. Let's read only 19 right now. 19வது வசனத்தை மாத்திரம் வாசிப்போமே. எபிரேயர் 11:19. தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். See, one child God gives him, Abraham, Isaac, and he also asks him also to be sacrificed. So he's taking him with the trust that he will provide, right? தேவன் அவனுக்கு ஒரு பிள்ளையை தான் கொடுத்தார். அந்த ஒரு பிள்ளையும் தனக்கு பலியிடும்படி தேவன் கேட்டார். ஆனால் இவனுக்குள்ள இருந்த விசுவாசம், தேவன் அவனுக்கு எல்லாவற்றையும் செய்வார் என்று சொல்லி. And he's able to raise him up even from the dead. That's what he believed. அவனுடைய விசுவாசம் இப்படிதான். ஒருவேளை அவன் மரித்தா கூட மரித்தோல் அவனை எழுப்ப முடியும் என்று சொல்லுகிற விசுவாசம் அவனுக்குள் இருந்தது. With that he went to sacrifice. அந்த விசுவாசத்தோடு தான் அவன் தன்னுடைய குமாரனை பலியிடும்படி கொண்டு போனான். All that is yours, be willing to give to God. எல்லாம் நம்ம கிட்ட தான் இருக்கு. தேவனிடத்தில் நம்மை கொடுப்பதிலே, நம்மை முற்றிலுமாய் ஒப்பு கொடுப்பதில் இருக்கிறது. Because of the confidence that you have on him. ஏனென்று சொன்னால் தேவன் மேல் இருக்கிற அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசத்தை பொறுத்து. Okay, let's read Daniel chapter 6 verse 23. தானியேல் 6வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிப்போம். தானியேலுடைய கதை நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும். All of us know his story. எல்லாருக்கும் நல்லா தெரியும். Did he trust God? அவன் தேவனை விசுவாசித்தானா? When did he trust God? எப்போ அவர் தேவனை விசுவாசித்தான்? Yeah, when he was put in the den, even then he trusted that the lions, actually what is the law of nature? Have you seen lions in the Discovery Channel? எத்தனை பேர் டிஸ்கவரி சேனல்ல பாத்திருக்கீங்க? சிங்கம் எப்படி இருக்கும்? If you give food to it, what will it do? Think. ஒருவேளை சாப்பாடு போறதா இருந்தா அது எப்படி சாப்பிடும்? It's a nature, right? Natural law for it to eat another thing, living thing. And if it's hungry. இயற்கையிலே சிங்கம் அடுத்ததை அடித்து கொண்டு சாப்பிட்டு பழகின உண்டு. அதுவும் பசியா இருக்கும்போது அதைத்தான் செய்யும். But what happened here? ஆனால் இங்க நடந்தது என்ன? What happened? என்ன நடந்தது? Daniel trusted God. தானியேல் தேவனை விசுவாசித்தான். That God is able to save him. தேவன் தானியேலை விடுவிப்பதிலே உண்மையுள்ளவராயிருந்தார். Even if nature is against something that's happening in your life. ஒருவேளை இயற்கை கூட உங்களுக்கு சாதகம் இல்லாமல் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கைக்கு. But apart from that, God can bless. அதிலும் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். Read that 6:23. தானியேல் 6வது அதிகாரம் 23வது வசனம். அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. Not a single hurt, because he believed in God. அவனுக்கு ஒரு சேதமும் காணப்படவில்லையாம். ஏனென்று சொன்னால்
அவன் தேவன் பேரில் விசுவாசமாயிருந்தான். So around us, nature, natural for people to get corona, natural for pastors telling about famine that is going to come. Everything may be against, but around that natural, God can defy the natural law and is able to bless you. ஆமென். ஒருவேளை சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது கொரோனா சிச்சுவேஷனை பத்தி கேள்விப்பட்டோம், அல்லது பஞ்சம் வரப்போகிறது என்கிற எச்சரிக்கையை நாம் கேள்விப்பட்டோம். இது எல்லாவற்றிலும் இந்த இயற்கையிலே ஏற்படுகிற எல்லா சீற்றங்கள் மத்தியிலும் நம் ஆண்டவர் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து விடுவித்து நம்மை காப்பதிலே, சேதம் நம்மை அணுகாதபடி நம்மை காப்பதிலே அவர் உண்மையுள்ளவர். Yeah, we should memorize this verse, Isaiah chapter 30 verse 15. ஏசாயா 30வது அதிகாரம் 15வது வசனத்தை நாம் மெமரைஸ் பண்ணிக்குவோம், மனப்பாடம் பண்ணிக்கொள்வோம். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். Amen. Yeah, in quietness and in confidence shall be your strength. அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தர் சொல்லுகிறார். When you're confident, you will not have that jittery feeling. உங்களுக்கு ஒருவேளை அந்த நம்பிக்கை இருக்குன்னு சொன்னா உங்களுக்குள்ள அந்த நடுக்கம் இருக்காது. You will be quiet. நீங்கள் அமைதியா இருப்பீங்க, அமெரிக்கையா இருப்பீர்கள். Right? If you're prepared for the exam and you're very well prepared and you're confident and you'll do well, do you think you will have that jittery feeling? ஒருவேளை ஒரு எக்ஸாமுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க, நல்லா படிச்சிட்டீங்க, நல்லா ப்ரிப்பேர் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள அந்த நடுக்கம் இருக்குமா, பயம் இருக்குமா? But if you're not prepared, then you'll be like, oh my god, and then last minute you'll be turning everything because you don't have, right? ஒருவேளை சரியா படிக்கல அப்படின்னா கடைசி நேரம் வரைக்கும் புத்தகத்தை திருப்பிட்டு இருப்போம், எந்த கேள்வி வருமோ அப்படின்னு ஒரு நடுக்கம் இருந்துட்டே இருக்கும். This is a beautiful thing for life. I'm telling you, whenever I have worried, whenever I have found difficult to trust God, that is the time when I get shaky. என்னைக்கெல்லாம் என் ஆண்டவர் மேல ஒரு நம்பிக்கையில் குறைவு ஏற்படுகிறதோ, விசுவாச குறைச்சல் உண்டாகிறதோ, அப்போ எல்லாம் என் வாழ்க்கையில ஒரு நடுக்கத்தை நான் பார்த்திருக்கிறேன். But if you have confidence in God, you'll never be shaken. தேவன் மேல் உங்கள் நம்பிக்கை இருக்கும் என்று சொன்னால், உங்கள் விசுவாசம் தேவன் மேல் இருக்கும் என்று சொன்னால், நீங்கள் ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை. You'll be quiet. In quietness and confidence is your strength. நீங்கள் அமைதியா இருப்பீர்கள். வேதம் சொல்லுகிறது, அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும் என்று. Coming back to the same verse that I told you in the beginning, be still and know that I am God. நான் ஏற்கனவே சொன்ன அந்த வசனத்தை திருப்பவும் சொல்ல ஆசைப்படுகிறேன். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். It's a very, very important word, very, very important thing to understand. Being still. I don't know how many of you have this habit of having a quiet time. நம்ம வாழ்க்கையில் ரொம்ப தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அமர்ந்திருந்து தேவனை அறிந்து கொள்வது. உங்களுடைய வாழ்க்கையில எத்தனை பேருக்கு இந்த அமைதலாய் குவைட் டைம்னு சொல்ற தனி நேரத்தை நீங்கள் தேவனுக்கு என்று வைத்திருக்கிறீர்கள் என்று தெரியாது. Some people have it very methodically, like every time I have to get up in the morning 5 o'clock and 5 to 5:30 I have to read the Bible. So it becomes what you call that legalistic habit. ஒரு வழக்கமாய் ஒரு சில காரியத்தை நாம் கொண்டிருப்போம். காலை 5 மணிக்கு எந்திக்கணும், 5 to 5:30 நான் ஜெபம் வேதம் வாசிக்கணும், இப்படி சொல்லி சில காரியங்களை நாம் வழக்கமாய் கொண்டிருப்போம். And sometimes when I am not able to do that, then I feel guilty. Oh my God, today I did not have my quiet time. சில நேரத்தில் நம்ம அதை செய்யல அப்படின்னா நமக்குள்ள ஒரு குற்ற உணர்வு வந்துடும். ஐயோ இன்னைக்கு என்னால பண்ண முடியலையே. I have learned over experience with my life. It's being still and knowing the Lord is God. God's confidence, your confidence in God should not be based on what I am doing in my life. நான் வாழ்க்கையில கற்றுக்கொண்ட ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். என்னுடைய நம்பிக்கை தேவன் மேல் வைத்திருக்கிற என்னுடைய நம்பிக்கை நான் எதை செய்கிறேன் என்பதை வைத்து இருக்க கூடாது. God is not so small that oh you give me a half an hour then I'll bless you. நீ எனக்கு அரை மணி நேரம் கொடு அப்பதான் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றதுக்கு உன் ஆண்டவர் சின்ன ஆண்டவர் அல்ல, அல்லது குறுகின ஒரு ஆண்டவர் அல்ல. And if that guilt comes to you, that guilt is not from God, it's from the devil. ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு குற்ற உணர்வு உனக்குள்ள வரும்னு சொன்னா அந்த குற்ற உணர்வை தேவன் தருகிறதில்லை, ஒருவேளை பிசாசு தருவானா இருக்கும். But neither am I saying that you should not spend the first half an hour with God. I'm not saying that also. அதற்காக நான் முதல் அரை மணி நேரம் நீங்க ஆண்டவருக்கு செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு நான் சொல்லல. I know some people who are praying for 2 hours, 3 hours, they sit in God's presence and they will pray. எனக்கு தெரியும் சிலர் 2-3 மணி நேரங்களா தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து ஜெபிக்கிறவர்களும் உண்டு. But quiet time means you quieten yourself first of all. ஆனால் தனி நேரம் என்று சொல்லும் பொழுது நம்மை நாமே அமைதலாக்கி கொண்டு தேவனுடைய சமூகத்தில் இருப்பது.
and hear His voice. அவருடைய சத்தத்தை கேட்கும்படிக்கு நம்மை அமைதிப்படுத்திக் கொள்கிற Because ஒரு all நேரம். of us have storms in our life. We have so many thoughts. If morning when I wake up, first thing will be, oh, Abhishek has to go to work. I have to wake him up. I have to cook this. I have class. This, that. So many voices will come, keep bombarding you, right? நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான் பல காரியங்கள் காலைல எந்திரிச்ச உடனே பல காரியங்கள் நம்முடைய மனதில் ஓட ஆரம்பிச்சிடும். என்ன எடுத்துக்கொண்டிருச்சுன்னா காலைல எழுந்த உடனே அபிஷேக் வேலைக்கு போகணும், அது சமைக்கணும், இதை பண்ணணும் என்று சொல்லி பல நான் செய்ய வேண்டிய பல காரியங்கள் என் நினைவிலே ஓடிக்கொண்டிருக்கும். I am sure all of us who, if you have debt, then you'll be thinking, I have so much debt. You'll get up with that. ஒருவேளை நம்மள யாருக்காவது கடன் இருக்கும் அப்படி சொன்னா எந்திக்கும் போதே அந்த கடன் பிரச்சனை தான் நம்ம மனசுல வந்து நிற்கும். Whatever your problem is, that becomes the mountain. That stays in front of you early in the morning. நம்ம வாழ்க்கையில எது பிரச்சனையோ அந்த பிரச்சனை தான் நம்ம காலைல எந்திரிச்ச உடனே மலை போல நமக்கு முன்பாக வந்து நிற்கும். But quiet time, God says, be still and know that I am God. ஆனால் அமைதலானது தனிப்பட்ட நேரம், தனி ஜெபம் அல்லது தனி நேரம் என்று சொல்லும் பொழுது நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நேரம். Quietness and confidence is your trust. அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உன் பலனாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. Just quieten yourself. All these things that are there, just quiet and say, Lord, I believe, Lord, that you are Lord over my life. You are Lord over my life, oh Father. You are able to do, Lord. This debt that I have, this problem that I have, nothing is big, Lord. Nothing is big. Lord, you are God. And you are in control of everything in my life, Lord. என்னை நான் அமைதிப்படுத்திக் கொண்டு நான் சொல்ல வேண்டிய காரியம், ஆண்டவரே நீர் என் தேவன், நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறீர், நீர் எல்லாவற்றிலும் பெரியவர். என் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும், எப்படிப்பட்ட போராட்டங்கள் வந்தாலும், எவ்வளவு பெரிய மலைகள் இருந்தாலும் நீர் போது, என்னுடைய நம்பிக்கை உண்மையில இருக்கு ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறீர் என்று சொல்லுகிற நிச்சயத்தை அறிந்து கொள்ளுகிற ஒரு நேரம் தான் இந்த தனி நேரம், நான் அமர்ந்திருந்து தேவனை அறிந்து கொள்ளுகிற நேரம். Only when you quieten yourself in God's presence and then you read the word of God, God will speak with you. தேவனுடைய பிரசன்னத்தில் நான் என்னை அமைதிப்படுத்தி தேவனுடைய பிரசன்னத்தில் நான் அமர்ந்திருக்கும் பொழுது தேவன் பேசுகிறதை என்னால் கேட்க முடியும். All of us are busy. பலர் எப்போதுமே பிஸியா தான் இருக்கும். King David was also busy, right? He was king. தாவீது ராஜாவும் பிஸியா தான் இருந்தார், ஏன்னா அவர் ராஜா. But how many times he quietened in God's presence? ஆனா யோசித்து பாருங்கள், எத்தனை முறை தேவனுக்கென்று தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி தேவனிடத்தில் அமர்ந்திருந்தான். And meditated on his scriptures. தேவனுடைய வசனத்தில் எவ்வளவாய் அவன் தியானித்துக் கொண்டிருந்தான். But we don't have time. We are busy. நமக்கு நேரம் இல்லை, நம்ம ரொம்ப பிஸியா இருக்கோம். I am telling you, even if you don't talk to people over phone, ஒருவேளை நீங்க யார்கிட்டயும் போன்ல பேசலாம் கூட, it's okay. பரவாயில்ல. First spend time in God's presence. தேவனுடைய சமூகத்தில் முதலாவது நேரத்தை செலவிடுங்கள். Even if you're not coming for church meeting, there are so many meetings in church. You go for a Friday fasting, you go for Bible study. Yes, all that is. But if you're doing only that and not spending quiet time in presence of God, you're losing it. சபையில பல ஊழியங்கள் உண்டு, உபவாச ஜெபம் உண்டு, இரவு ஜெபம் உண்டு, இதெல்லாம் உண்டு. இதெல்லாம் போறீங்க, இதெல்லாம் போயிட்டு தனியா ஆண்டவரிடத்தில் அமர்ந்திருந்து தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியலன்னு சொன்னா அதுல பிரயோஜனம் இல்லை. Prioritizing your life is very important. வாழ்க்கையில எதை முதன்மைப்படுத்துகிறோம் என்பது மிக முக்கியம். Because our life is not too long. நம்முடைய வாழ்க்கை ரொம்ப பெரியது இல்ல. I don't know, Esther was here 15 years, she's gone. எஸ்தர் நம்மிடத்தில் இருந்தாள், 15 ஆண்டு காலம் மாத்திரமே She had வாழ்ந்து only போனாள். 15 years, that was too late for her. 15 ஆண்டு காலம் தான். God has appointed for each one of us to live for a certain amount of years, then to go. நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் காலங்களை குறிப்பிட்டு வைத்திருக்கிறார். அவ்வளவு நாள் தான் நம்ம வாழ்ந்து கடந்து போகிறோம். Wesley lived for 48 years, he's gone. வெஸ்லி 48 வருடத்திலே மரித்து போனார். Some of us are beyond that, we are still living. So we don't know how early we are, how late we are. நம்மில் பலர் இன்னும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறோம். நமக்கு தெரியாது நம்ம ஆண்டவர் நமக்கு எவ்வளவு காலங்களை நியமித்து வைத்திருக்கிறார். If I was Esther, I would not even be here right now, right? ஒருவேளை நான் எஸ்தரா இருப்பேன்னு சொன்னா இன்று நான் இருந்திருக்கவே முடியாது. The time that is given to you, do not consider that light. ஒரு இப்படிப்பட்ட நேரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருப்பார்னு சொன்னால் அதை மிக எளிதாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். You never know when you're going to die. If it's tomorrow, then today is too late. ஒருவேளை நாளைக்கு தான் என்னுடைய நாள் என்று இருக்கும் என்று சொன்னால் இன்று நான் செலவழித்த நாட்கள் இன்று ரொம்ப லேட்டான ஒரு நாள். Let us make this decision early in our lives. வாழ்க்கையில் இன்றே நாம் தீர்மானித்துக் கொள்வோம். To put our trust in God. என் வாழ்க்கையில என் ஆண்டவரை மாத்திரம் நான் நம்பிக்கையாக வைக்க போகிறேன். To spend time in His presence first, more than anything else. That's அவருடைய important. பிரசன்னத்திற்கு மாத்திரம், அவருடைய பிரசன்னத்தில் மாத்திரம் என் நேரத்தை செலவழிக்க போகிறேன், மற்ற எல்லாவற்றை காட்டிலும். Yeah, more than doing things for God, first being in His presence is important. நான் தேவனுக்காய் செய்கிறதை காட்டிலும்
தேவனுடைய பாதத்தில் அமரப் போகிறேன் என்பதை மாத்திரம் நாம் தீர்மானித்துக் See, கொள்வோம். David says in Psalm 71:1-5, he says, Lord, I trusted you from my youth. சங்கீதம் 71:5 அவர் இப்படி சொல்கிறார், ஆண்டவரே என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையாய் இருக்கிறீர் என்று. Yeah, so he always ran in his life, always running. He never had peace, right? From his childhood, who was chasing him? His own brothers, right? Then he became king. Who was chasing him? Saul, King Saul. And then after he became king, who was chasing him? His own children. Always running, never had a peaceful life. But his trust was on God. God says, man of my own heart. இந்த தாவீது தன்னுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம் என்று சொன்னால் சிறு வயது தொடங்கி அவன் ஓடிக்கொண்டே இருக்கிறான். அவன் சிறுவயனாய் இருக்கும் பொழுது அவனுடைய சகோதரர்களால் துரத்தப்பட்டான். அவன் ராஜாவான பின்பு சவுலால் துரத்தப்பட்டான். அதற்கு பின்பு அவனுடைய பிள்ளைகளால் துரத்தப்பட்டான். வாழ்க்கை முழுவதும் துரத்தப்பட்டு கொண்டே இருந்தான். அவனுடைய நம்பிக்கை தேவனிடத்தில் இருந்தபடினாலே தேவன் சொல்கிறார், என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லி. Yes, so your confidence is important. Whom do you trust today? உங்களுடைய நம்பிக்கை மிக முக்கியம். நான் யாரை நம்பிக்கொண்டிருக்கிறேன்? Many of those people had only the Old Testament scriptures. We have God himself sent his son and he died for us. That we have seen. And if we shake, then woe unto us. நம்ம பலருக்கு பழைய ஏற்பாடு மாத்திரமே தெரியும். ஆனால் நமக்கோ Those people, I'm saying, talking about Daniel and David and பழைய ஏற்பாட்டு வீரர்களுக்கெல்லாம் பழைய ஏற்பாடு மாத்திரமே, பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கிற தானியேலோ தாவீதுவுக்கு பழைய ஏற்பாடு மாத்திரமே தெரியும். ஆனால் நமக்கோ தேவன் தம்முடைய குமாரனையே அனுப்பி அவர் நம்மிடத்தில் வாழ்ந்து நமக்காக மரித்து சென்றதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்படிப்பட்டவர் மேலே நாம் நம்பிக்கை வைக்கிறவர்களாயிருப்போம். I don't know what your problem is today. All of us have different problems. Sometimes we never understand another person's problem until we go through it. உங்கள எத்தனை பேருக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியாது. சிலருடைய பிரச்சனையை புரிந்து கொள்ள முடியாது. என்னன்னு சொன்னா, அவருடைய வழியில் நான் போகாத பட்சத்தில், அவருடைய வேதனைக்குள்ள நான் அனுபவியாத பட்சத்தில் என்னால் அவருடைய புரிந்து கொள்ளவும் முடியாது. But God, ஆனால் He தேவன் knows everything. எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். Trust in Him. அவரை நம்புங்கள். We are easily trusting on people. நாம் ஜனங்களை எளிதாக நம்பி விடுகிறோம். But trusting in Him. தேவனை நம்புவோம். Shadrach, Meshach and Abednego, you don't have to hear about them. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பற்றி உங்களுக்கு நன்றாய் தெரியும். Daniel chapter 3 verse 16 and 17, it says, if we are thrown into the furnace, God whom we serve is able to deliver us. தானியேல் 3வது அதிகாரம் 16-17 வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று. We've never been with so much of fire like they went. Have you ever been thrown into such fire? அப்படிப்பட்ட அக்கினி ஜுவாலைக்குள்ள ஒருவேளை நம்ம போன அனுபவம் நமக்கு கிடையாது. உங்களுக்கு யாருக்காவது அப்படி அனுபவம் இருக்கா? No. So we never know what they went through. Little bit of while making puri or something, if a drop of oil comes on our hand and then that burning is for so long we are crying after that. ஒருவேளை பூரி சுடும்போது கையில லைட்டா எண்ணெய் பட்டாலே நம்மளால அந்த வேதனையை தாங்க முடியல. அவங்க எப்படிப்பட்ட வேதனைக்குள்ளாக எப்படிப்பட்ட அக்கினி ஜுவாலைக்குள்ளாக போனார்கள் என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியாது. Whenever you take scriptures and you read, you put yourself in that position and you think about their faith. They trusted God, that God is able to deliver them with His mighty hand. இந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் போது அங்க உங்க பேரை போட்டு பாருங்க. அப்ப எப்படிப்பட்ட சூழ்நிலையில போயிருப்பாங்கன்னு சொல்லி அதை நீங்கள் உணர்ந்து பாருங்கள். அப்பொழுது தெரியும் தேவன் அவருடைய விசுவாசம், தேவன் மேல் அவருடைய விசுவாசம் எப்படி இருந்தது, தேவன் அவர்களை எப்படி விடுவித்தார் என்பதை உங்களால் உணர முடியும். So God of Abraham, God of David, God of Daniel. ஆபிரகாமின் தேவன், தாவீதின் தேவன், இந்த தானியேலின் தேவன், and God of Paul. அவர் பவுலின் தேவனாயும் இருக்கிறார். He is our God too. அவர் நம்முடைய தேவனும். He is God of Angela. Say that to yourself. உங்க பேரை சொல்லுங்க. அவர் என்னுடைய தேவன் என்று சொல்லி உங்க பேரை சொல்லுங்க. லிவிங்ஸ்டன் தேவன். Yeah. He is my God. அவர் என் தேவன். He is able to deliver me. என்னை விடுவிக்க அவரால் முடியும். Whatever my problem is. ஒரு நாள் எல்லா பிரச்சனையிலிருந்து அவர் என்னை விடுவிக்க முடியும். He is able to deliver. அவரால் விடுவிக்க முடியும். He is sovereign. You know what is sovereign? அவர் ஆளுகை செய்கிற ஒரு ஆண்டவர், சகலமும் அவருக்குள் இருக்கிறது. He knows the end from the beginning. அவர் முடிவை முதலிலே அறிந்திருக்கிறார். He was there before the beginning began. துவங்குவதற்கு முன்பே அவர் இருந்தவர். And he knows the end. முடிவதற்கு முன்பே அவர் அறிந்தும் இருக்கிறார். And he has everything in his control too. அவர் முடிவிற்கு அப்பாற்பட்டவர், எல்லாவற்றையும் அவருடைய கண்ட்ரோல் ஆளுகைக்குள்ளே வைத்திருக்கிறார். Such a big and sovereign God, can we doubt him?
அவ்வளவு பெரிய, அவ்வளவு வல்லமை உள்ள தேவன், மகத்துவம் உள்ள தேவன், அவரை நாம் சந்தேகிக்கலாமா? So our hope is not empty. நம்முடைய நம்பிக்கை ஒரு நாளும் வீணாய் போகாது. Hope is not in vain. நம்முடைய நம்பிக்கை ஒரு நாள் வீணாய் போகாது. Our hope is in a God நம்முடைய நம்பிக்கை தேவன் மேலே, who answers prayer, அவர் ஜெபத்தை கேட்கிற தேவன் மேலே நம்முடைய நம்பிக்கை இருக்கிறது. sovereign and control over everything. அவரே ஆளுகை செய்கிறவர், எல்லாம் அவருடைய பாதங்களுக்கு கீழாய் இருக்கிறபடினாலே அவரே எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற ஆண்டவர். Shall we close our eyes for a minute? கண்களை மூடி அந்த தேவனை நோக்கி பார்ப்போமா? Shall we close our eyes and just think, Lord, கண்களை மூடி கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டவரே, you are the Lord of my life. என் வாழ்க்கையில நீர்தான் தேவன் அப்பா. You made me. நீர் என்னை உருவாக்கினீர். You are the God of Abraham, you are the God of Daniel, David, Shadrach, Meshach, Abednego, Paul, and you're my God too. தாவீதின் தேவன் நீர், ஆபிரகாமின் தேவன் நீர், ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவின் தேவன் நீர், என்னுடைய தேவனுமாய் இருக்கிறீர் அப்பா. And if you could do in their life, you can do in mine. ஒருவேளை நீங்க அவங்க வாழ்க்கையில செய்ய முடியும்னு சொன்னா என் வாழ்க்கையில உம்மால செய்ய முடியும் ஆண்டவரே. Help me to be still and know that you are God. ஆண்டவரே, நான் அமர்ந்திருந்து நீரே என் தேவன் என்பதை அறிந்து கொள்ள எனக்கு கிருபை செய்யுங்க. Help me to be still, O God. ஆண்டவரே, நான் அமர்ந்திருக்க எனக்கு கிருபை செய்யுங்கப்பா. Pastor. நானும் மை உறுதியாக என்றென்றும் பற்றிடுவே, நானும் மை உறுதியாக என்றென்றும். எழுந்திருப்போமா? ஒரு அறிக்கை செய்கிறோம். இருங்க, நாம் அறிக்கை செய்கிறோம். பாடல் தெரிந்திருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். ஸ்கிரீன்ல போடு. அல்லேலூயா. நல்ல ஒரு செய்தியை கேட்டோம். நல்ல செய்தின்னு பொதுவாக சொல்றது இல்லைங்க. த ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டும்பாங்க. இது ஆடட் ஷார்ட் ஸ்வீட் அண்ட் பெஸ்ட். தேங்க்யூ சிஸ்டர். அல்லேலூயா. ஆண்டவர் எப்போது நம்மோடு பேசுகிறார், எப்போ வந்தாலும் நம்மோடு பேசுகிறவர். இன்றைய செய்தி மிகவும் மிகவும் அல்லேலூயா ஸ்தோத்திரம் 3 எழுத்துக்களாலான ஒரு பதம், அன்பு. God so loved the world அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிடும். தேவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆனா அந்த உலகம் நாம் இல்லை, நான், நீ அந்த பதத்தில் கொண்டு வரும்போது எந்த தகுதியும் இல்லாத, எந்த ஒரு நமக்கு எந்த நம்ம லாய்க்கு இல்லாதவங்க, நம்ம பாஷையில சொன்னா இல்லாத நம்ம அவ்வளவு நேசித்தார். எவ்வளவு நேசித்த, தன்னையே தந்தார். இவ்வளவாய் தம்மை தந்து நேசித்தவர். இப்போ நம்ம என்ன செய்யறோம்? நேசிக்கிறார், எப்போது நேசிக்கிறார். நீ யார் என்றதுனால அல்ல, உன்னுடைய பரிசுத்தத்தின் மேல் அவர் பார்த்தல்ல. அதுக்கு நம்ம என்ன செய்யறோம்? அவர் மேல் பற்றுறுதியாய் இருப்போம். நாம் விசுவாசிகள், நம்முடைய விசுவாசத்தை அவர் மேல் இந்த காலை வேளையில் வைக்கும்படியாக வெரி சிம்பிள். பெரிய பெரிய காரியங்களை சொன்னா நம்ம செய்திருவோம். ஆனால் ஆண்டவர் சொல்ல, என்ன மாத்திரம் நம்பு, நான் உன்னை அவ்வளவா நேசிக்கிறேன், நீ என்ன நம்பு, அவ்வளவுதானே சாராம்சம். அல்லேலூயா. உறுதியாக ஒரு காலம் கைவிட மாட்டார். சாட்சிகளை கேட்டோம், வேத ஆதாரத்தில் வசனங்களை கேட்டோம், அத்தனையும் சத்தியம். அல்லேலூயா. அது உனக்கும் எனக்கும் இன்னைக்கு வாய்க்கும். ஆமென். அல்லேலூயா. அந்த பாடும்போது அதை அறிக்கை செய்வோம். நானும் மை உறுதியாக என்றென்றும் பற்றிடுவே, நானும் மை உறுதியாக என்றென்றும் பற்றிடுவே. சமாதானம் பூரணமாய் அளித்து என்றும் நடத்துவே, சமாதானம் பூரணமாய் அளித்து என்றும் நடத்துவே, நானும் உறுதியாக என்றென்றும் பற்றிடுவே. என் ஆத்துமாவின் வாஞ்சை, ஆத்துமாவின் வாஞ்சை நீ, என் ஆவியும் உம்மை
பிதாவின் வாஞ்சை நீர் மட்டும் ஆண்டவரே. அத்தனையாக என்னை நேசித்தீர். இந்த காலை வேளையில் என் ஆவி உம்மை தேடுகிறது என்று சொல்லு. உந்தனே பாதையில் செம்மையாய் நடத்துவீர். உந்தனே பாதையில் செம்மையாய் நடத்துவீர். நானும் உம்மை உறுதியாக பாடல் பாடலாம், அதல்லங்க. நீ பாடாட்டாலும் பரவாயில்லை, ஒப்புக்கொடு. அந்த வார்த்தை கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். அதை நாம் நம்புவோம், அதை உறுதியாய் பற்றி கொள்வோம். பற்றி கொண்ட அத்தனை பேரும் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றியுள்ள ஜீவியத்தை கற்றார்கள், விடுதலையை பெற்றார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். சொல்ல கேட்டோம், நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் தலைமுறை தலைமுறை சந்ததி சந்ததியாக 1000 சந்ததி வரை ஆசீர்வதிக்கிறவர். அப்ப நம்முடைய கிரியைகள் அனைத்தும் அவர் ஏற்று நடத்துவார், நடத்தி தாங்குவார், சமாதானம் அருள்வார். கரங்களை உயர்த்தி, என் கிரியைகள் அனைத்துமே நீர் ஏற்று என்றும் நடத்துவீர். என் கிரியைகள் அனைத்துமே நீர் ஏற்று என்றும் நடத்துவீர். நடத்தியே தாங்கிடுவீர். சமாதானம் அருள்வீர், சமாதானம் அருள்வீர். தாங்கிடுவீர், என்னை தாங்குவீர். சமாதானம் அருள்வீர். நானும் கரங்களை உயர்த்தி உறுதியாக என்றென்றும் பற்றிடுவேன். உறுதியாக பற்றிக் கொள்வோம். அவர் நடத்துவார், இம்மட்டும் நடத்தினவர். ஹல்லேலூயா. இத்தனை பயங்கரமான காலங்களில் கடந்து வர செய்தார். இந்த வருடத்தின் 11வது மாதத்தின் 4வது ஞாயிறு வரை கடந்து வர செய்தார். உறுதியாக நடத்துகிற தேவனை பற்றிக் கொள்ளுவோம், பற்றிக் கொள்ளுவோம். சமாதானம் உடைய வாழ்க்கையில் பூரணமாக சமாதானத்தோட போ. உடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று அன்று சொன்னார். ஹல்லேலூயா. இன்று சொல்லுகிற அந்த தெய்வீக சமாதானம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு மிகவும் பெரியது. பழைய ஒரு பாடல் உண்டு, அன்பே பிரதானம். சகோதர, அன்பே பிரதானம். அது ஒரு அன்பு, மனுஷிக அன்பு, மனுஷருக்குள்ளாக இருக்கிறத அன்பு நல்ல ஒரு தன்மை. ஆனால் நமக்கு அவருடைய ஆண்டவருடைய அன்பு, தேவனுடைய அன்பு. அதை நம்ம பாடுவோம். இயேசு உமது அன்பு எத்தனை பெரியது, எத்தனை பெரியது. அத்தனை பெரிய அன்பை நம்மேல் பாவித்தார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு நன்றி சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அதை நான் எப்படி ரெசிப்ரோகேட் பண்றேன் அல்லது எப்படி ஏற்றுக்கொள்ளுவேன்? உம்மை உறுதியாக பற்றி கொள்வது நிமித்தம் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்களை அதிகமாக நேசிக்கிறவரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அந்த அன்பு நிமித்தம் நீர் எங்களில் வெளிப்படுத்துகிற ஒவ்வொன்றுக்காக ஸ்தோத்திரங்களை ஏறடிக்கிறோம். உம்மை உறுதியாக பற்றி கொள்ளுகிறோம். இன்றும் என்றென்றும் அதில் நிலைத்திருக்க உதவி செய்யும். இந்த காலை வேளையில் எங்களோடு உம்முடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட உம்முடைய அடியாளுக்காக, உதவி செய்த உம்முடைய அடியானுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தன்னுடைய சாட்சியோடு அதை சொல்ல கிருபை தந்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். ஆமேன், ஆமேன். எங்கள் ஒவ்வொருவர்களுக்கும் உதவி செய்யும், ஆசீர்வதித்து பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானோடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் சமாதானமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இன்று வென்றும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகை வரை நிலைத்து நீடித்திருப்பதாக எல்லாம் சொல்லுவோம். ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஸ்தோத்திரம்.